வாட் டு யூ மீன் பை ஃபைவர்? ஃபைவர் அப்படின்றது ஒரு நேம். ஸோ அது மீன் பண்றதுக்கு அவங்க ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் ஒவ்வொரு இது இருக்குது. இப்போ மைக்ரோசாஃப்ட் அப்படின்றக்குள்ள ஒரு மீனிங் இருக்கும். இப்போ ஆப்பிள்ன்றக்குள்ள ஒரு மீனிங் இருக்கு. ஸோ அதே மாதிரி ஃபைவர் அப்படின்றதுக்கு மீனிங் இல்லை. ஜஸ்ட் அவங்களோட கம்பெனிக்கு ஒரு வச்ச பேர் தான் ஃபைவர் அப்படின்றது. ஸோ செப்பரேட்டா அதுக்கு ஒரு மீனிங்ன்றது இல்லை. ஓகே, இன்றைக்கு நாங்க பார்க்க போற கண்டென்ட்டை நாங்க ஓவராலா பார்ப்போம். பட் இது மட்டும் இல்லை, இன்னும் நான் இன்க்ளூட் பண்ணி நிறைய சொல்ல போறோம். இதுல ஜஸ்ட் முக்கியமான விஷயங்களை நான் இதுல சின்ன ஒரு கண்டென்ட் பேஜ் மாதிரி ஆட் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரீலான்சிங் அண்ட் ஃபைவர் என்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு போவேன். அடுத்த விஷயம் என்னன்னா, உங்களோட ஃபைவர் அப்படின்ற ஒருத்தர் கேட்டு இருப்பவே அதுக்கான ஆன்சரையும் வந்து நான் பிறகு பார்ப்போம். அடுத்து அந்த ஃபைவர் அப்படின்றதுல யாரெல்லாம் ஒர்க் பண்ணலாம். ஃபைவர்ன்றது ஒரு ஜொப், அதாவது ஒரு ஜொப்பை தாரத்துக்குரிய பிளேஸ்மெண்ட் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, சரியா? அப்ப ஃபைவர்ல யாரெல்லாம் ஒர்க் பண்ணலாம். அடுத்த கிக் அப்படின்னா என்ன? இது என்னடா புதுசா வருது, ஃபைவர்ன்றான் அப்புறம் கிக்ன்றான் என்று குழம்ப தேவையில்லை. இது ஃபுல் நீங்க வந்து சிம்பிளா பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி தான் நான் ஃபுல் கொண்டு போவேன். அடுத்து இதுல எல்லாம் இங்கிலீஷ்ல போட்டிருக்க எல்லாம் இங்கிலீஷ்ல மட்டும் பயப்படுத்தல, ஜஸ்ட் ஒரு கொஞ்சம் ப்ரொஃபஷனலா காட்டுறதுக்காக நான் அடிச்சு விட்டுருக்கேன் இங்கிலீஷ்ல. மற்றபடி அங்கே தமிழ்ல தான் போகும். ஓகே, அடுத்து ஃபைவருக்கும் ட்ரெடிஷனல் ஜாப். ட்ரெடிஷனல் ஜாப்னா என்ன? ஆதி காலத்து ஜாப்பா? இல்லை. ஸோ நாங்கள் வந்து இப்போ நார்மலாக பிசிக்கலாக போய் அட்டன் பண்ணுவோம் தானே, ஒரு ஆஃபீஸ் ஜாப் அப்படின்னு வைங்க, ஒரு ஐடி ஜாப் அப்படின்றதும் ஒரு ஃபைவர் ஃப்ரீலான்சிங்ல ஒர்க் பண்றதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட், என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்ப்போம். அடுத்து எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் ஏர்னிங் ப்ரூஃப்கள் கொஞ்சம் நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஃப்ரீலான்சிங் என்ன? இதை நாங்க ஒரு கொஸ்டினாவே ஸ்டார்ட் பண்ணுவோம். யாருக்கெல்லாம் ஃப்ரீலான்சர் அப்படின்ற கேள்விப்பட்டிருக்கிறீங்க? ஃப்ரீலான்சிங்னா எனக்கு தெரியும், இப்படித்தான் ஏதோ பண்றவங்க அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கு என்றவங்க வந்து பை என்ற ஒரு மெசேஜ் ஒன்று பண்ணுங்க. ஐடியா இல்ல என்றவங்க வந்து நோ அப்படின்ற ஒரு மெசேஜ் ஒன்று சென்ட் பண்ணுங்க. ஒரு ஆள் ஒரே ஒரு பிரதர் தான் ஜெஸ் சென்ட் போட்டிருக்காங்க. ஸோ மற்றவங்களுக்கு ஐடியா இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே, சரி, ஓகே, ஒரு பிரச்சனையும் இல்லை. நாங்கள் இன்றைக்கு இந்த கிளாஸ்ல ஒன்றா பார்க்க போறோம். ஃப்ரீலான்சிங் என்ன? ஓகே, ஸோ நாங்கள் ஒரு தியரிட்டிக்கலா ஜஸ்ட் ஒரு நோட்ஸா பார்ப்போம். நான் அதை சிம்பிளா ஒரு நார்மலா சொல்றேன் பாருங்க. ஃப்ரீலான்சிங்ன்றது வந்து இண்டிபெண்டா வேலை செய்யற ஒரு முறை தான். ஸோ இதுல வந்து நீங்க ஸ்கில்லோ அல்லது உங்கள்ட்ட ஸ்கில் இல்லாமையோ வந்து ஒரு கிளைண்ட்ஸுக்கு வந்து சர்வீஸா கொடுக்குறது, ஆன்லைன்ல ஒர்க் பண்றது, அதுவும் இன்டர்நேஷனல் லெவல்ல நீங்க ஒர்க் பண்ணலாம், லோக்கல்லையும் ஒரு கிளைண்ட்ஸோட நீங்க ஒர்க் பண்ணலாம். சரியா? இது வந்து நான் நோட்ஸா சும்மா தியரிட்டிக்கலா கொடுத்தேன். ஸோ இதெல்லாம் விடுங்க, நான் நார்மலா சொல்றேன், என் வாயாலேயே கேளுங்க. ஸோ ஃப்ரீலான்சிங் அப்படின்றது நீங்க இண்டிபெண்ட், அதாவது நீங்க சுயமா இன்னொரு ஆளு கீழே வந்து நீங்க ஒர்க் பண்றல, நீங்க தான் அங்க ஓனர். சரியா? அப்ப நீங்க சுயமா ஒர்க் பண்ற ஒரு ஒர்க் முறை, ஒரு மெத்தட். அதுவும் எப்படி ஒர்க் பண்ண போறீங்க? நீங்க ஒரு இடத்துல இருந்தோன்னு ஆன்லைன் மூலமா தான் நீங்க ஒர்க் பண்ண போறீங்க. ஸோ நீங்க வீட்டே இருக்கலாம், அல்லது நீங்க வந்து ஒரு வெக்கேஷன்ல அல்லது ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன்ல எங்கேயோ போகக்குள்ள நீங்க என்ன செய்வீங்க? உங்களோட லேப்போ கம்ப்யூட்டர், சாரி, கம்ப்யூட்டர் தூக்கிட்டு போயிடாது, லேப் அல்லது டேப்போ கொண்டு போகக்குள்ள அங்கிருந்து நீங்க அந்த ஒர்க்கை பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஜஸ்ட் அதான் ஃப்ரீலான்சிங். ஸோ உங்களுக்கே தெரியும், இந்த டைமுகள் எல்லாம் ஃப்ரீலான்சிங்ல ஏர்ன் பண்றவங்க தான் கூட. ஸோ நீங்க நிறைய ஐடி ஜாப், ஐடி ரிலேட்டட்ல ஒர்க் பண்றவங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் வந்து வீட்டை இருந்தே ஒர்க் பண்றேன், நான் வந்து ஃப்ரீலான்சிங்ல ஒர்க் பண்றேன் சொல்லியிருப்பாங்க. இல்ல மூவிஸ்ல எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, நான் ஃப்ரீலான்சிங் செய்யறேன். ஸோ ஃப்ரீலான்சிங் அப்படின்றது வந்து இதுதான். நீங்க ஒரு இடத்துல இருந்து கொண்டு இன்னொரு இடத்துல ஒரு கிளைண்ட்ஸுக்கு வந்து தேவையான ஒர்க்கை வந்து செஞ்சு கொடுப்பீங்க ஆன்லைன் மூலமா. இது வந்து உங்களோட கண்ட்ரிக்குள்ளேயே நீங்க ஒர்க் பண்ணலாம், ஃபாரின் கண்ட்ரிஸ்குள்ளேயே நீங்க ஒர்க் பண்ணலாம். மோஸ்ட் ஆஃப் ஃப்ரீலான்சிங் ஒர்க் பண்றது வந்து ஃபாரினர்ஸுக்கு தான். அதாவது நீங்க இப்போ ஸ்ரீலங்கன் இந்தியாவா இருந்தீங்கன்னா நீங்க வந்து இப்போ யூகே, கனடா, ஆஸ்திரேலியா, ஜெர்மன், ஸோ இந்த மாதிரி இருக்கிற கிளைண்ட்ஸோட நீங்க கண்டெக்ட் பண்ணி, அதாவது கிளைண்ட்ஸே உங்களை கண்டெக்ட் பண்ணுவாங்க. கண்டெக்ட் பண்ணி அவங்க தேவையான ஸ்பெசிபிக் ரிக்யூர்மெண்ட்ஸ் இருக்கு தானே, அவங்க ஒர்க் என்னவோ அந்த ப்ரொஜெக்ட் செஞ்சு முடிச்சு கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுவாங்க. சரியா? இதுல ஏகப்பட்ட நிறைய பியூட்டிஸ் எல்லாம் இருக்கு, நாங்க பார்ப்போம். உண்மைக்கும் எந்த அளவுக்கு மணி ஏர்ன் பண்ண ஏழும் என்று ஒரு பிரதர் கேட்டிருக்கிறீங்க. பிரதர் சிஸ்டர் தெரியல நேம பார்த்து. ஓகே, நாங்க பார்ப்போம், ஒன்றா நாங்க பாக்குறோம், உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். சாரியா? ஃப்ரீலான்சர் அப்படி என்றா என்னண்டா, ஃப்ரீலான்சிங் செய்யறாங்கள தான் ஃப்ரீலான்சர். இதே கூடி தெரியலையா எனக்கு? இதெல்லாம் நீங்க ஸ்லைட்ஸாக்கு போடணுமாண்டு பேசலாம். ஜஸ்ட் நான் பேசிக்ல இருந்தே கொண்டு போறோம், அவ்வளவுதான். ஸோ சுய தொழில் செய்யறவ இல்லை தனி தொழில் செய்யறன்னு சொல்றலாம்.
நான் சொன்னேனே ஃப்ரீலான்சிங்கண்டா இன்னொரு ஆளுக்கு கீழே இருந்து ஒர்க் பண்ண தேவையில்லை. லேப்பை ஓப்பன் பண்ணுவீங்க, கிளைண்ட்ஸோட கதைப்பீங்க, அவங்களோட ஒர்க்கை முடிச்சு கொடுப்பீங்க. ஜஸ்ட் உங்களோட வீட்டுக்குள்ளேயே ஒர்க் முடிஞ்சுது. இந்த ஃப்ரீலான்சரை வந்து ரெண்டா பிரியுது. ஜஸ்ட் செல்லர், பையர். இப்போ நீங்க ஒரு ஷாப் ஒன்று எடுத்தீங்கன்னா, கடையை பொருட்டு ஒரு ஓனர் மட்டும் இருந்தேரண்டா ஒரு பிரியோசனமும் இல்லை. பை பண்றதுக்கு கஸ்டமர்ஸ் வரணும். சரியா? அப்ப ஒரு மார்க்கெட் அப்படின்னு வரக்குள்ளேயே என்ன ஒரு ஒரு ஓனர், அந்த ஒரு ஓனரோ அல்லது அந்த கடையில செல்லர், அதே வந்து அதை பர்ச்சேஸ் பண்றதுக்கு வர கஸ்டமர் கட்டாயம் இருக்கணும். ரெண்டு சைட்டும் இருந்தால் தான் அது மார்க்கெட்டிங்கோ ஏதோ ஒன்று ஒர்க் ஆகும். அதே மாதிரி தான் ஃப்ரீலான்சிங்ல செல்லரும் இருப்பாங்க, பையரும் இருப்பாங்க. ஆனா நாங்க இப்ப இந்த கிளாஸ்ல எல்லாருமே என்ன ஃபோக்கஸ் பண்ணிருக்கோம், நாங்க எல்லாருமே வந்து செல்லர் அப்படின்னா நாங்க வந்து என்ன ஏர்ன் பண்ற நோக்கமா, அதாவது ஒரு ஜொப்பா இந்த ஒர்க்கை வந்து பண்ண வரோம். பையர்ஸ் அப்படின்றது கிளைண்ட்ஸ், அதாவது எங்கள்கிட்ட ஒரு ஜாப். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து ஒரு பிரதர் இப்ப போட்டிருக்கிறது என்னது, நான் ஒரு டெவலப்பர் அப்படின்னு போட்டிருக்கேன். சரியா? இப்ப எல்லாருமே எடுங்க, நீங்க ஒரு டெவலப்பர் அப்படின்றக்குள்ள நீங்க ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்றீங்கன்னா, ஒரு ஜெர்மன் கிளைண்டோ இல்ல யூகே கிளைண்ட்ஸோ வந்து உங்களை இந்த கண்டெக்ட் பண்றாங்க. எனக்கு ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று வேணும், இந்த மாதிரி ரெக்யூர்மெண்ட்ஸ் இருக்கணும் அந்த சாஃப்ட்வேருக்கு அப்படின்னு சொல்லக்குள்ள நீங்க வந்து அந்த சாஃப்ட்வேரை கிரியேட் பண்ணி டிசைன் பண்ணி கொடுக்கக்குள்ள அவங்க அந்த அவளுக்கான பேமெண்ட்டை பே பண்ணுவாங்க. சரியா? இப்ப இங்க யார் பையர், அந்த ப்ராஜெக்டை தந்தவங்க. செல்லரை அந்த டெவலப்பர் நாங்க. சரியா? இப்போ உங்களுக்கு கிளியரா வழங்கியிருக்கு. இந்த ஃப்ரீலான்சர்ல சின்னதா வித்தியாசமா யூஸ் பண்ணுவாங்க வேர்ட்ஸ். என்ன கிளைண்ட்ஸ் அண்ட் ஸோ பையர்ஸ் அண்ட் யூஸ் பண்ண மாட்டாங்க. கிளைண்ட்ஸ் நாங்க மோஸ்டா நீங்க இந்த ஐடி ரிலேட்டடான மூவிஸ் எல்லாம் சொல்லுவாங்க, இது எங்கட கிளைண்ட்ஸ் அப்படின்னு கிளைண்ட்ஸ் தான் கலைப்பாங்க. ஸோ கிளைண்ட்ஸ் அதுதான் அவங்க வந்து வாங்குற ஆக்களா இருக்கு. ஸோ அதை தனியா சொல்ல போனா ஒரு இண்டிவிஜுவல் பர்சனாவோ அல்லது வந்து ஒரு பிசினஸ் கம்பெனிகள் அவங்களோட தேவையான ஒரு சர்வீஸை வழங்குறதுக்கு ஒரு செல்லரை ஹையர் பண்றது தான் சொல்ற கிளைண்ட்ஸ் அப்படின்னு. செல்லர்ஸ் அப்படின்னா அந்த சர்வீஸை வந்து ஆஃபர் பண்ற ஆக்கள். சரியா? அந்த கிளைண்ட்ஸுக்கு சர்வீஸை வந்து ஆஃபர் பண்ற ஆக்கள். சரியா? ஸோ சிம்பிளான மெத்தட்ஸ் எல்லாம் ஓகே. ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்ம் வந்து எக்கச்சக்கமா இருக்கு. ஸோ இதுல நீங்க பார்த்துட்டு இருக்கிற எல்லாமே வந்து ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்ம் தான். அதாவது குரூப், டெல்மிக்ஸ், ஃப்ரீலான்சர், ஃபிளெக்ஸ், இப்படி எக்கச்சக்கமா இருக்குது. பீப்புள் அப் ஃப்ரீலான்சிங், ஃபிளெக்ஸ் அப்படின்ற நிறைய இருக்கு. இது மட்டும் இல்லை, இன்னும் எக்கச்சக்கமா இருக்கு. ஃப்ரீலான்சிங்ன்றது இப்போ உங்களுக்கு ஒரு நேம் தெரிஞ்சிருக்கும். அதாவது பொதுவா சொல்ற, அதாவது இப்படியான ஒர்க்குகளை செய்யறத ஆன்லைன்ல செய்யற ஒர்க்குகளுக்கு பொதுவா சொல்ற நேம் தான் ஃப்ரீலான்சிங். இப்போ நாங்க வந்து டீச்சிங், ஐடி ரோல், ஆஃபீஸ் ஜாப் அப்படின்றத வந்து நாங்க பொதுவா என்ன செய்வோம், ஒரு ஜாப் அப்படி ஒன்று நேம்ல இல்ல சொல்லுவோம். நீங்க என்ன ஜாப் செய்றீங்கடா, ஓகே இந்த ஜாப் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஃப்ரீலான்சிங்னா அதுக்குள்ளே நிறைய பிரிவுகள் இருக்கு, பிளாட்ஃபார்ம். சரியா? இந்த பிளாட்ஃபார்ம்லயும் பெஸ்டா இருக்கிற பிளாட்ஃபார்மை தான் நாங்க பார்க்க போறோம், ஃபைவர். சரியா? ஸோ ஃப்ரீலான்சிங்ல இருக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் தான் ஃபைவர். இது கிளியரா உங்களுக்கு எல்லாருக்கும்? ஸோ நான் திருப்பியும் சொல்றேன், இப்போ நாங்க வந்து ஜாப் பண்றக்குள்ள டீச்சிங்ன்றது ஒரு ஜாப், டாக்டர், லோயர், அதே மாதிரி ஒரு டெவலப் பண்ற ஒரு ஆஃபீஸ் ஒர்க் பண்ற ஒரு ஸ்டாஃப், இதெல்லாம் என்ன ஒரு ஜாப்னு தான் சொல்லுவோம். அதே மாதிரி இந்த மாதிரி ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்ம்கள் நிறைய இருக்குது, அதை தான் சொல்றோம் ஃப்ரீலான்சிங். ஸோ இன்னும் எக்ஸாம்பிளோட சொல்ல போனா இப்போ ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும் கொமனா ஒரு நேம்ல என்ன சொல்லுவோம், சோசியல் மீடியா அப்படின்னு. ஜஸ்ட் அதே நேம் தான் ஃப்ரீலான்சிங் அப்படின்ற நேமுக்கும் கொமனா வருது. இப்போ கிளியர். ஸோ அதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் தான் ஃபைவர். ஸோ இப்போ சோசியல் மீடியாலேயே பெஸ்ட் இதுன்னு கேட்டால் ஃபேஸ்புக் அப்படின்னுவோம். ஸோ அதே மாதிரி தான் அது ஏன் பெஸ்ட்டாக இருக்குன்றதை நாங்கள் அடுத்தடுத்தா பார்ப்போம். இவ்வளோ பிளாட்ஃபார்ம் இருக்கு, ஏன் நீங்க இதை சஜஸ்ட் பண்றீங்க, இதை ஏன் சொல்லி தரீங்க, மற்ற ஒன்றும் சொல்லி தரீங்க, அது எல்லாமே நாங்கள் அடுத்தடுத்தா பார்ப்போம். இப்போ எல்லாருக்கும் அந்த கேள்வி வந்து மண்டைக்குள்ள அடிச்சிட்டு இருக்கு, அதெல்லாம் நாங்கள் அடுத்தடுத்தா பார்ப்போம். ஓகே, இது வரைக்கும் கிளியரா நான் சொல்லியிருந்தேன் சொன்னது? கிளியரா சி என்று மட்டும் மெசேஜ் பண்ணுங்க. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா எல்லாரும் வந்து ரெஸ்பான்ஸ் ஒன்று பண்ணாதான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா கிளாஸை கொண்டு போகலாம். ஓகே, கிளியர் கிளியர்னு சொல்லிக்கிறீங்க. ஓகே, சரி. இனித்தான் நாங்க இந்த மெயின் விஷயத்துக்கே பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நாங்க ஒரு ஃப்ரீலான்சிங்னா என்னன்ற ஒரு இன்ட்ரடக்ஷனா பார்த்துட்டோம். இனி நாங்க ஃபைவர் அப்படின்ற என்னன்றத ஒன்றொண்டா ஒன் பை ஒன்னா பார்த்துட்டு போக போறோம். ஸோ மெயினா இப்பதான் எங்கட கிளாஸே என்ன செய்யுது, ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஃபர்ஸ்ட் நாங்க அந்த ஃபைவர்ன்றத பாக்குறதுக்கு முன்னாடி அதுல ஹிஸ்டரியா பார்ப்போம். ஏன் நான் சொல்றேன்டா, நீங்க எப்பயுமே ஒரு ஆன்லைன்ல ஏர்ன் பண்ற மாதிரி ஏதாவது வரும்.
ஆப்ஷனுக்குள்ள போனீங்கன்னா கட்டாயம் நீங்க அங்க ஹிஸ்டரி ஒன்றை பார்க்கணும். ஏன்னு சொல்றேன்டா நிறைய இப்ப ஸ்கேம் பண்றதுக்கு ஃபேக்காலாம் நிறைய புதுசா புதுசா கிரியேட் ஆகிட்டே வருது. அப்ப இந்த டைம்ல எல்லாம் நிறைய எக்கச்சக்கமான வெப்சைட் எல்லாம் ஸ்கேமுக்குண்டே நிறைய நிறைய பேர் நீங்க நியூஸ்ல எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்ப நாங்க அதை என்ன ஏன் அவங்க ஸ்கேம் ஆகுறாங்க அதுல ஹிஸ்டரி தெரியாம. ஸோ இப்ப அவங்க வந்து இப்போ ஒரு ஆள் வந்து கதைக்கக்குள்ள இல்ல ஒரு கிளைண்ட்ஸ் வந்து கதைக்கக்குள்ள ஏதோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆகிற மாதிரி கதைப்பாங்க. ஆனா அங்க வந்து என்ன இருக்காது, ஒரு ஹிஸ்டரியோ அல்லது அதுக்கான பேசிக்கான ஒரு கனகாலம் ஒர்க் பண்ண மாதிரி ஒரு இது ஒரு ப்ரூஃபும் இருக்காது. அப்ப அதுக்கு நாங்க என்ன செய்யணும்னா ஃபர்ஸ்ட் ஹிஸ்டரி பார்க்கணும். ஓகே இது வந்து இவ்வளவு காலம் இருக்குது, இவ்வளவு பேர் இதுல ஒர்க் பண்றாங்க. ஸோ அப்ப நாங்கள் வந்து நம்பலாம் என்ற ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு தான் ஹிஸ்டரின்றது சரி இம்பார்ட்டன்ட் சொல்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் நாங்க அதற்கா பார்த்துட்டு வருவோம். பெரிய நிறைய ஹிஸ்டரியில தான் சிம்பிளா சொல்ல போறோம். ஸோ ஃபைவர் அப்படின்றது 2010 லான்ச் பண்ணிட்டாங்க. இப்ப நாங்க இருக்கிறது இப்ப 2026. ஸோ கிட்டத்தட்ட 16 வருஷமா இந்த ஃபைவர்ன்றது ரன் பண்ணிட்டு இருக்குது. சும்மா இல்ல, ஒன்று இல்ல, ரெண்டு இல்ல, 16 வருஷமா வந்து ரன் ஆயிட்டு இருக்குது. ஸோ அதுலயும் மல்டிநேஷனல் ஆன்லைன் மார்க்கெட் பிளேஸ். இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல போனா நீங்க வந்து இதுல என்ன தேவையோ அதை பர்ச்சேஸ் பண்ணலாம். அதுக்காக மீனை வந்து பர்ச்சேஸ் பண்ணலாது. ஆன்லைன்ல நீங்க வந்து ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி என்ன சர்வீஸையும் வந்து நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணலாம். அதே மாதிரி யாரோ ஒரு ஸ்கில் இருக்கிறவங்க வந்து அவங்களோட ஸ்கில்ல ஒரு பேமெண்ட்டை வாங்கிட்டு அந்த ப்ரொஜெக்டை செஞ்சு கொடுக்கறதுக்கு ஒரு ஜொப்பான பிளேஸ் ஆகும் போது இதை யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஸோ அதனால தான் மல்டிநேஷனல் ஆன்லைன் மார்க்கெட் பிளேஸ். ஸோ அது விளங்கிட்டா கிட்டத்தட்ட 2 மில்லியன் சர்வீஸ் கிட்ட இருக்குது. சர்வீஸ் என்னக்குள்ள இப்போ வந்து போஸ்டர் டிசைன் பண்றது, இப்போ கிராஃபிக் டிசைன்ன்றது சர்வீஸ் இல்லை, அது ஒரு மெயின் கேட்டகரி. ஸோ கிராஃபிக் டிசைனுக்குள்ள அதுக்குள்ள நிறைய சப் கேட்டகரிஸ் இருக்கு. என்னது போஸ்டர் டிசைன், இன்விடேஷன் டிசைன், சர்டிபிகேட் டிசைன், லோகோ டிசைன். ஸோ இதெல்லாம் என்ன கிராஃபிக் டிசைனுக்குள்ளேயே வர்ற சின்ன சின்ன கேட்டகரி. இப்போ வீடியோ என்றா வீடியோ எடிட்டிங்ன்றது ஒரு மெயின் கேட்டகரி. வீடியோக்குள்ளே தனியா இருக்கும் சோசியல் மீடியா வீடியோ, ஷார்ட் வீடியோ, டிக்டாக் வீடியோ, ஃபேஸ்புக் வீடியோ. ஸோ இப்படி யோசிப்பாங்க 20 மில்லியன்ஸ் கிட்ட இருக்குது. நான் இப்போ ஷோ பண்ணுவேன், இது சும்மா வாயால சொல்லல, நான் இப்போ ஷோ பண்ணுவேன். ஓகே, அடுத்த ஃபைவர்ன்றது ஒரு வெப்சைட் தான். சரியா? இப்ப நார்மலா நீங்க பார்த்துருப்பீங்க ஃபைவர் அப்படின்றது வந்து ஒரு வெப்சைட். இப்போ வெப்சைட் ஆன்லைன்ல ஒர்க் பண்றதுக்கான பிளாட்ஃபார்ம். அது வெப்சைட் அப்ளிகேஷனாகவும் இருக்குது, மொபைல்ல சாஃப்ட்வேராகவும் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நாங்கள் இப்போ ஒர்க் பண்ண போற எல்லாமே வந்து அந்த வெப்சைட்டுக்குள்ள நாங்கள் எங்களுக்கான ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணி எங்களுக்கான சர்வீஸை ப்ரொவைட் பண்ணி அப்படிதான் ஒர்க் பண்ண போறோம். அப்ப இந்த ஃபைவர் அப்படின்றது ஒரு ஃப்ரீலான்சருக்கு ஒரு பிசினஸ் எடுத்து கொடுக்கறது. அதாவது இப்ப நீங்க எங்கேயே போய் பிசிக்கலா ஒரு ஜாப்புக்கு வேகன்சிக்கு சிவி ஆட் பண்ணி அப்படி செய்யறத விட வீட்டு இருந்தோடனே நீங்க உங்களோட லேப்ல அல்லது டேப்லயோ நீங்க வந்து ஓப்பன் பண்ணி உங்களோட கிளைண்ட்ஸை வந்து நீங்க என்ன செய்யலாம், எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். வீட்லயே ஒர்க் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம ஒரு கிளைண்ட்ஸுக்கும் செல்லருக்கும் ஒரு பிரிட்ஜா இருக்குது இந்த ஃபைவர். ஓகே, ஸோ அடுத்த வந்து இந்த ஃபைவர்ல மில்லியன் கேட்டகரியான சர்வீஸ்கள் இருந்தாலும் மெயின் கேட்டகரியா ஒரு 500க்கு மேல சர்வீஸ் இருக்கு. 500க்கு உள்ள, அதாவது 500 திருப்பி பிரிஞ்சு 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 தான் 2 மில்லியன்ஸ் கிட்ட இருக்கு. இப்ப கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இது ஃபைவர் ஒஃபிஷியல் பேஜ்ல எடுத்த ஸ்கிரீன்ஷாட் தான். இதுல எந்த ஒரு எடிட்டும் பண்ணல நான். இதுலயே நீங்க பார்க்கலாம். இதுல பாருங்க கிக் இஸ் போட் எவ்ரி அப்படின்னு இருக்கு. அதாவது கிக்ன்றதை நாங்க ப்ரவ் பார்ப்போம். அதாவது கிக்ன்றது சர்வீஸை தான் சொல்லுவோம். இப்போ நீங்க போஸ்ட் டிசைன் ஏதோ ஒரு சர்வீஸை நீங்க கொடுக்குறீங்கன்னா யாரோ ஒரு ஆட்கள் வந்து ஒவ்வொரு செகண்ட் 4 செகண்டுக்கும் வாங்கிட்டு தான் இருக்காங்க, பர்ச்சேஸ் பண்ணிக்கொண்டே இருக்காங்க அவங்களோட பேமெண்ட்டை போட்டு ஏதோ ஒரு சர்வீஸ். அதே மாதிரி 50 மில்லியன் பிளஸ் டிரான்சாக்ஷன் வந்து ஒரு நாள்ல நடக்குது. 50 மில்லியன்ன்றது இந்தியன் கரன்சியோ ஸ்ரீலங்கன் கரன்சியோ இல்ல, இது வந்து டொலர்ஸ், அமெரிக்கன் யூஎஸ்டி டொலர்ஸ். சரியா? 50 மில்லியன் டாலர்ஸ் கிட்ட ஒரு நாளைக்கு டிரான்சாக்ஷன் நடக்குது. நார்மலா குறைஞ்சது நீங்க எவ்வளவு ஏர்ன் பண்ணலாம் இதுல ஏண்டா $5. சரியா? குறைஞ்சதே $5 தான். கிளைண்ட்ஸே உங்கள்ட்ட வந்து கொஞ்சம் குறைச்சித்தாங்கன்னு கேட்டு நீங்க $4க்கு நீங்களா மனசு வச்சு ஒரு $3 கொடுக்கலாம்னு நினைச்சாலும் ஃபைவர்ல அலோ இல்லை. நீங்க $5 தான் பெக்கே பண்ணணும். ஃபைவர் ஸ்டாண்டர்டா ஒரு பிரைஸ் வந்து வச்சிருக்காங்க. அப்ப நீங்க சின்னனா ஒரு ஒர்க் பண்ணி பினிஷ் பண்ணாலும் உங்களுக்கு கையில $5 வரும். அதே மாதிரி இது நான் சொல்றேன் ஒரு ஆர்டருக்கு. சரியா? மேக்சிமம் ஒரு ஆர்டருக்கு நீங்க வாங்கக்கூடிய பேமெண்ட் வந்து 10,000 $10,000. இது ட்ரெண்ட் நான் கதைக்கிறது டாலர்ஸ் இல்லை, டாலர்ஸ்ல தான் நான் காய்ச்சிட்டு இருக்கேன். $5 இது $10,000. சரியா? இந்த ரேஞ்சுக்குள்ள தான் உங்களுக்கான ஒரு ஆர்டருக்குரிய பிரைஸ் பேமெண்ட் வந்து கிளைண்ட்ஸ் பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அது உங்களோட சர்வீஸை பொறுத்து இருக்குது. அது என்னென்ன சர்வீஸ் என்ன மாதிரி ஏர்ன் பண்ணலாம்ன்றது இப்போ கட்டாயம் கேட்பீங்க. யாராவது இப்போ சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணி கொண்டிருக்கும்னு நினைக்கிறேன். நான் அதை சொல்லுவேன் பின்னால. ஓகே,
ஓகே. ஃபைவர் அப்படின்றது இப்படிதான் இருக்கு டேஷ்போர்ட். வெயிட் பண்ணுங்க. நாங்க அந்த டேஷ்போர்டுக்குள்ள ஒருக்கா போய் ஓவராலா பார்த்துட்டு வருவோம். ஓகே. கொஞ்சம் பாருங்க. நான் ஸ்க்ரீனை ஷேர் பண்றேன். ஓகே. ஸோ ஸ்க்ரீன் தெரியும் நினைக்கிறேன். ஸோ ஃபைவர் அப்படின்ற ஒரு ஃபிளட் வெப்சைட்னு சொல்லியிருந்தேன் தானே. ஸோ இதுல இப்படிதான் இருக்கும். இதுல வந்து நான் சொல்றது இப்போ உங்களுக்கு ஓவராலா காட்டுறேன். வெயிட் பண்ணுங்க. ஓகே. இப்போ இதுல பாருங்க, இந்த கிராஃபிக் டிசைன் இருக்கு பாருங்க மேல. இந்த கிராஃபிக் டிசைனை கிளிக் பண்ணா அதுக்குள்ள நிறைய சப் கேட்டகரிஸ் காட்டுது பாருங்க. இது எல்லாமே கிராஃபிக் டிசைன் என்ற சர்வீஸுக்கு உள்ள இருக்கிற சப் சர்வீஸ். ப்ரோக்ராமிங் டெக்கண்டா அதுக்குள்ள எக்கச்சக்கமா இருக்கு. இப்ப நியூ ஒன்று காட்டுறதெல்லாம் புதுசா இப்ப நியூவா ஃபைவராலேயே ஆட் பண்ணி புதுசு புது சர்வீஸ்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்படின்னு பாருங்க இவ்வளவு சர்வீஸ் மெயின் கேட்டகரிஸ் இருக்கு. இதை சொல்றேன் மெயின் கேட்டகரிஸ் அப்படின்னு. இதை ஓவராலா பாக்குறேன்னா பாருங்க, இப்ப இந்த கிராஃபிக் டிசைன் என்ற ஏரியாக்குள்ள நான் இப்ப நிக்கிறேன். இதை மட்டும் நான் இப்ப ஹைலைட் பண்ணி கொண்டு போறேன். ஆஹ் எவ்வளவு அங்கான இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, இவ்வளவு அங்கான வந்து கிராஃபிக் டிசைன் நான் வந்து ஃபுல்லா ஹைலைட் பண்றேன் பாருங்க. சாரி. ஓகே. இதுல ஓகே, இப்போ நான் ஹைலைட் பண்ணியிருக்கிற எல்லாமே கிராஃபிக் டிசைன் அண்ட் மெயின் கேட்டகரி உள்ள செய்யக்கூடிய சப் கேட்டகரி ஒர்க்குகள். அப்ப இதுல நீங்களே யோசிங்க, இப்படி எக்கச்சக்கமான வேற வேற ஒர்க் எல்லாம் இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சதும் நிறைய ஒர்க்குகள் இங்க அவைலபிளா இருக்கும். ஸோ ஸ்கில் இருக்கிறவங்களும் இதுல ஒர்க் பண்ணலாம், ஸ்கில் இல்லாதவங்களும் இதுல ஒர்க் பண்ணலாம். ஸோ அதுக்கு ரீசன் இதுதான் நான் இப்ப சொல்றது. இதுல நான் ஸ்க்ரோல் பண்ணி கொண்டே போற பாருங்க, இவ்வளவு நிறைய விஷயம் இருக்குது இதுல. ஸோ ஓவராலா நான் சொல்லியிருக்கேன் இவ்வளவுத்துக்கிட்ட சர்வீஸ் இருக்கு. அது இன்னும் முடியல, போய்கொண்டுதான் இருக்கு. இது மட்டும் இல்ல, ஒவ்வொரு மந்தும் நியூ நியூ சர்வீஸ்கள் வந்து புதுசு புதுசா அந்த ஃபைவர்ல என்ன செய்யறாங்க, கொண்டு வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி அப்டேட் ஆன ஒரு வெர்ஷன் தான் ஃபைவர். மாசத்துக்கு மாசம் இது அப்டேட் ஆயிட்டு இருக்கும். அதோட அதே நேரம் வந்து என்ன, நிறைய ஒர்க்குகள் வந்து இங்க அவைலபிளா இருக்குது. ஸோ ஒருத்தருக்கு ஸ்கில் இருந்தா தான் இங்க வந்து ஒர்க் பண்ணலாம்ன்ற அப்படி எந்த இதுவும் இல்லை. நீங்க வந்து ஸ்கில் இல்லாம உங்களுக்கு தேவை வந்து இன்ட்ரெஸ்ட், நல்லா நான் வந்து இதுல ஏர்ன் பண்ணணும்ன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்க வந்து கட்டாயம் என்ன செய்யலாம், இதுல ஏர்ன் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. ஓகே. நான் இப்ப சொல்லியிருந்தேன் தானே, ஃபைவரை ஏன் நீங்க வந்து சூஸ் பண்றீங்க, மற்ற பிளாட்ஃபார்ம் இருக்குது, ஏன் ஃபைவரை சூஸ் பண்றீங்க, ஏன் ஃபைவரை மட்டும் நீங்க இப்ப அங்க சொல்லி கொண்டிருக்கிறீங்கன்னு கேட்கலாம். இப்ப அந்த இடத்துல தான் ஹவு டு பிட் அண்ட் ஒருத்தர் கேட்டிருக்கிறீங்க. அதுல மீனிங் எனக்கு விளங்கல பிரதர். பிட் அப்படின்றது நீங்க என்னத்தை மென்ஷன் பண்றீங்க? ஓகே. ஃபைவர் வந்து ஏன் பெஸ்டான ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்ம் அப்படின்றத நாங்க பார்ப்போம். லார்ஜஸ்ட் ஃப்ரீலான்சிங் மார்க்கெட் பிளேஸ் ஃபர்ஸ்ட். ஸோ நீங்க வேற வேற பிளாட்ஃபார்ம் எடுத்தாலும் இங்க வந்து பெரிய மார்க்கெட் பிளேஸ் இருக்கு. நீங்க எந்த சர்வீஸ் எடுத்தாலும் இப்ப நார்மலா நீங்க வந்து ஒரு ரெண்டு, சிம்பிளா சொல்றேன் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ரெண்டு ரோட் இருக்குது. அந்த ரெண்டு ரோட்ல ஒரு ரோட்ல நிறைய ஆட்கள் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் கிட்ட வைங்க ஒரு ரோட்ல. இன்னொரு ரோட்ல வந்து ஒரு வெறும் ஒரு 5 குடும்பம், ஒரு 5 ஃபேமிலி மட்டும்தான் இருக்காங்க.
சரியா? இப்ப 2 ரோட்லயும் வந்து ஒரே கம்பெனி, ஒரே மாரி பிரான்ச் வந்து ஒரு டீ கடை வந்து வைக்குதுண்டா, எந்த ரோட்ல இருக்கிற கடைக்கு நல்ல பிசினஸ் போகும்? நார்மலா எல்லாருக்கும் தெரியுமே இது. அந்த நிறைய பேர் இருக்கிற அந்த ரோட்டுக்கு கடைக்கு தான் என்ன நல்ல பிசினஸ் போகும். அதுல சின்ன கடை எதுவும் போட்டிருந்தா கூடயும் நல்ல பிசினஸ் போகும். ஏன்? அங்கதான் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. சோ அதே மாரி மற்ற கடை ரோட்ல என்ன வெறும் 5 ஃபேமிலின்னா அவங்க மட்டும் தான் என்ன செய்வாங்க, அதுவும் அவங்களுக்கு எப்ப தோணுதோ அப்பதான் அந்த டீ குடிக்க போவாங்க. அதே மாரி தான் மற்ற ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்ம் எக்கச்சக்கமா இருந்தாலும் ஃபைவர் அப்படின்றது தான் வேர்ல்டு வைட்ல வந்து ஃபேமஸான ஒரு ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்ம். நிறைய கிளைண்ட்ஸ் எங்க இருக்காங்களோ அங்கதான் நாங்க என்ன செய்யணும், ஒர்க் பண்ணலாம். ஒர்க் பண்ணாதான் ஈஸியா கிளைண்ட்ஸை வந்து எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நாங்க என்ன செய்யலாம், சும்மா எங்கட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு ஷொப்பை போட்டுட்டு எந்த ஒரு பிசினஸ் நடக்காம நாங்க பார்த்துட்டு இருக்கிற மாதிரி. அப்ப அதுக்கு தான் மெயினா சொன்னது லார்ஜஸ்ட் ஃப்ரீலான்சிங் மார்க்கெட் பிளேஸ். அதுதான் ஃபர்ஸ்டா போட்டிருக்காரு. ஸோ ரெண்டாவது வந்து சேஃப் அண்ட் செக்யூர். நீங்களே இப்ப பார்த்துருப்பீங்க, டொலர்ஸ்ல வந்து பேமெண்ட் எல்லாம் டிரான்சாக்ஷன் நடக்குது. ஒரு நாளைக்கு 50 மில்லியனுக்கு மேலே டிரான்சாக்ஷன் நடந்துட்டு இருக்குது. அதே மாதிரி எக்கச்சக்கமான பேர் டெய்லி வாராங்க, போறாங்க, பர்ச்சேஸ் பண்றாங்க, செல் பண்றாங்க. ஸோ டெய்லி வந்து இது நிறைய டிராஃபிக்கான ஒரு வெப்சைட்டா இருக்குது. அப்படி இருக்கக்குள்ள யாரோ ஒரு ஸ்கேமர்ஸோ ஹேக்கர்ஸோ வந்து என்ன செய்யலாம், அந்த மணியை வந்து ஹேக் பண்ணி கொண்டு போகலாம். ஏதோ நடக்கலாம். பட் இதுவரைக்கும் எந்த ஒரு ஆளும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணல நான் வந்து ஸ்கேம் ஆயிட்டேன், ஹேக் ஆயிட்டேன் அப்படின்னு. அந்த அளவுக்கு செக்யூரான இந்த பிளாட்ஃபார்மா இருக்கு இந்த ஃபைவர். ஸோ யாரும் ஒரு செல்லரோ ஒரு பையரோ ஸ்கேம் பண்ணவும் இல்லாது. அந்த அளவுக்கு தான் அதுல சிஸ்டம் வந்து ஒர்க் பண்ணி கொண்டிருக்கு. அடுத்த வந்து ஒர்க் ஃப்ரம் எனிவேர். ஸோ நீங்க வந்து ஃபைவர் ஃப்ரீலான்சிங் போனாவே எந்த இடத்துலயும் ஒர்க் பண்ணலாம். நீங்க வந்து ஒரு வீட்டிலே இருந்து ஒன்று ஒர்க் பண்ணலாம், இல்லை ஆஃபீஸில் இருந்து ஒன்று பார்ட் டைமாகவும் நீங்க ஒர்க் பண்ணலாம். இல்லைன்னா ஒரு வெக்கேஷனுக்கு போகக்குள்ள நீங்க உங்களோட லேப்பை கொண்டு போய் அங்கேயும் இருந்து ஒர்க் பண்ணலாம். அடுத்த ஃபுல் டைம் பார்ட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ மெயின் விஷயம் எல்லாருமே பார்ட் டைமாக தான் இருக்கிறாங்க, ரிஸ்க் எடுக்க விரும்புறதில்ல. ஃப்ரீலான்சிங்னா சம்டைம்ஸ் நான் ஃபுல் ஜொப்பை விட்டுட்டு நான் இதுக்குள்ள வந்துடுறேன்டா, எனக்கு இதுவும் இல்லாம ஜொப்பும் இல்லாம போயிருமெண்டு. பட் மேஜிக் என்னன்னா, நிறைய பேர் பார்ட் டைமுக்கு வந்து இதுல இருந்து ஏர்னிங்ஸ் ஒன்று எடுத்த அப்புறம் ஃபுல் டைமுக்கு வந்துருவாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் பாருங்க. ஜஸ்ட் ஒரு வெப்சைட் டிசைன் இல்ல ஒரு டெவலப்பர் அப்படின்ற இருந்தவங்கன்னா, டெவலப்பர் ஒரு வெப்சைட்டை வந்து டிசைன் பண்ண தெரியும் ஃபுல்லா அப்படின்றக்குள்ள பார்ட் டைமுக்கு ஃபுல் டைமா ஒரு ஜாப் போறாங்க. ஒரு ஐடி கம்பெனிக்கு வைங்க. ஃபுல் டைமுக்கு இப்போ ஒரு ஐடி கம்பெனிக்கு வந்து நாங்க ஒரு 50K சரி ஒரு சரி 50K ஓவரா சரி ஓகே ஒரு 40K அவரேஜா நாங்க ஒரு 40,000 ரூபா சேலரி என்று வைப்போம் மந்த்லி. ஓகேயா? சரியா? ஸ்ரீலங்கனுக்கு நாங்க வைப்போம் ஒரு 40,000 ரூபா சேலரி. அப்ப அதே ஸ்ரீலங்கா இதுல வந்து நீங்க வந்து ஒரு வெப்சைட்டை வந்து டிசைன் பண்ணி கொடுக்குறீங்க இந்த ஃபைவர்ல அப்படின்றக்குள்ள வெறும் ஒரு பேஜ்ன்றது வெறும் லேண்டிங் பேஜ் தான். ஜஸ்ட் ஒரு ஹோம் பேஜ் சொல்றேன், வெறும் லேண்டிங் பேஜ் மட்டும் நீங்க வந்து கிரியேட் பண்றதுக்கு அதுக்கு நீங்க கோடிங்கையும் யூஸ் பண்ணலாம், வேர்ட் ப்ரெஸ் அப்ளிகேஷனையும் யூஸ் பண்ணலாம். ஏதோ கிளைண்ட்ஸுக்கு தேவையான ஒரு வெப்சைட்டுக்கு நீங்க ஒரு ஒன் பேஜ்ல செஞ்சு கொடுக்கறதுக்கு $100 இருந்து நீங்க ஒரு $200 அந்த ரேஞ்சுக்குள்ள, அது கிளைண்ட்ஸ் ரெக்யூர்மெண்ட்ஸை பொறுத்து. ஆனா மினிமம் நீங்க $100 மேலேயே வாங்கலாம். $100 குறைஞ்சது ஸ்ரீலங்கன் கரன்சிக்கு இன்றைக்கு பிரைஸ் நார்மலா அவரேஜா பார்த்தோம்னா 30,000 ரூபா. ஸோ இந்தியன்ஸுக்கு பார்த்தோம்னா $100 கிட்டத்தட்ட 9,000 ரூபா. ஜஸ்ட் நீங்க இந்த வெப்சைட் டிசைன் பண்றதுக்கு எவ்வளவு நாள் எடுக்கும்? ஒரு 1 டேயோ 2 டேஸ் தான் எடுக்கும். ஸோ 2 டேஸ்ல உங்களோட மந்த்லி சேலரி கிட்டத்தட்ட வந்துடும். என்னது? இந்த ஃப்ரீலான்சிங் ஒர்க் பண்றாங்க. ஸோ இப்போ யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஆர்டர், அதுவும் ஒரு பேஜுக்கு வெப்சைட் டிசைன் பண்ணவே உங்களுக்கான அந்த ஏர்னிங் வந்ததுண்டா, அதே ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்து ஒரு 5 பேஜ் 6 பேஜ் ஒரு வெப்சைட் டிசைன் பண்ற மாதிரி வந்துச்சுன்னா உங்களோட ஏர்னிங் வந்து உங்களோட மந்த்லியை விட 3 to 2-3 மடங்கு வந்து எக்ஸ்ட்ராவா வரும். ஸோ உங்களுக்கு விளங்கியிருக்கு. அதே மாதிரி இன்கம் வந்து டாலர்ஸ். இதுதான் மெயினான பியூட்டியே. இப்ப நாங்க ஒரு கண்ட்ரில இருந்து கொண்டு அதே கண்ட்ரி கரன்சிலேயே நாங்க ஏர்ன் பண்ணிட்டே இருந்தோம்டா, என்னதான் நாங்க ட்ரை பண்ணினாலும் எங்களுக்கான தேவையை மட்டும்தான் நாங்க வந்து என்ன செய்யலாம், ஃபில் பண்ண இயலும். எக்ஸ்ட்ராவா நாங்க வந்து கொஞ்சம் ட்ரிப்புக்கு போகணும், கொஞ்சம் என்ன எக்ஸ்பென்சிவா நாங்களும் வந்து கொஞ்சம் லைஃப் ஸ்டைல சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு போகக்குள்ள எங்களுக்கு வந்து மட்டும் தான் இருக்கும் என்ன மணி. எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க, நான் இதை விட எக்ஸ்ட்ரா சொல்ல தேவையில்லை. அதே நாங்க வந்து எல்லா மணியையும் டிசைட் பண்ற ஒரு கரன்சியை ஏர்ன் பண்றோம்டா, அதுதான் என்ன டாலர்ஸ். ஸோ எல்லா கண்ட்ரியோட கரன்சியையும் டிசைட் பண்றது டாலர்ஸ் கரன்சியை வச்சுதான். ஸோ இங்கேயுமே நீங்க பாப்பீங்க, ஒரு டாலர்ஸோட பெருமதி கூடிட்டு அதனால எங்களோட ப்ராடக்ட்ஸோட பிரைஸ் எல்லாம் கூடிட்டு, அதுதான் விஷயம். ஸோ வேர்ல்டு வைட்ல வந்து டாலர்ஸை தான் வேற வேற இதோட வந்து கம்பேர் பண்ணுவாங்க. சரி, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் எல்லாமே வந்து டாலர்ஸ்ல நடக்கிற
நாங்க ஏர்ன் பண்றதும் அதே கரன்சில இருந்த வடிவா எங்களுக்கு எந்த ஒரு எஃபெக்டும் வராது. இப்ப இந்தியாவுக்கு வந்து போன மந்த் வந்து $1 ரூ. 80 இருந்தது இந்தியன் ருபியில. இன்றைக்கு அதுல $1 வந்து $93 மாறி இருக்கு. பட் அங்க இருக்கிற லோக்கல் பீப்புள் ஒர்க் பண்றவங்க அங்க இருக்கிற ஒரு ப்ராடக்ட் ஏதோ ஒரு இதை பர்ச்சேஸ் பண்ணக்குள்ள கட்டாயம் அதுல டேக்ஸ் எல்லாம் கூடி அதுல நார்மலான ப்ராடக்ட் பெறுமதி வந்து கூடவா தான் இருக்கு. அதே அங்க இருக்கிற ஒரு ஃப்ரீலான்சருக்கு என்ன பெரிய ஒரு ஹாப்பியா இருக்குமென்னு அவற்ற ஏர்னிங்ஸ் வந்து இன்னும் டபுளா வரும். $1 $80 படி ஏர்ன் பண்ணிட்டு இருந்தவர் இப்போ $1 $93 ஒர்க் பண்ண வலிக்கிட்டு இருக்கு. அப்ப அவற்றை யோசிச்சு பாருங்க, அவற்றை ஏர்னிங் இன்கம் எல்லாம் எப்படி வரும்னு. ஸோ இதான் வந்து ஸ்மார்ட் ஒர்க்ன்றது. அப்ப மெயின் விஷயமே எல்லாரும் வந்து டொலர்ஸ்ல ஏர்ன் பண்ணுவோம். நீங்க எந்த கண்ட்ரில இருந்து ஒர்க் பண்ணாலும் உங்களோட இன்கம் வந்து டொலர்ஸ்ல வரும். அது என்னன்னு நான் டொலர்ஸ் எங்கட கண்ட்ரில கொடுத்து வாங்குறேன்லாம் யோசிக்க தேவையில்லை. டொலர்ஸுக்கு உங்களோட ப்ரொஃபைலுக்கு வரும். அதை நாங்க வித்ட்ரா பண்ணி எடுக்க கூட எங்க லோக்கல் பேங்குக்கு அந்தந்த நாட்டு கரன்சிக்கே கன்வெர்ட் ஆகி வரும். அதெல்லாம் சிம்பிள் மெத்தட். ஓகே. ஸோ அடுத்த விஷயத்த பார்ப்போம். ஆரெல்லாம் இதுல வந்து ஒர்க் பண்ணலாம். இப்ப நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க, இதுக்கு கேர்ள்ஸ் தான் சரியா இருப்பாங்க, இல்ல இதுக்கு வந்து பாய்ஸ் தான் ஓகே இருப்பாங்க அப்படின்னா. ஸோ ஆர்ட் இருக்கலாம் பெஸ்டா இருக்குமாண்டா. ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மீன் நீங்க வந்து ஸ்கூல் லீவர்ஸா இருக்கலாம், அல்லது யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸா இருக்கலாம், மேபி நீங்க இப்போ ஸ்டடி பண்ணிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸா கூட இருக்கலாம். பெஸ்டான ஆப்ஷன் வந்து இந்த ஃப்ரீலான்சிங். ஏன்னா சின்ன வயசுல நீங்க வந்து ஏர்லியா வந்து ஸ்டார்ட் பண்ணினீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு ரேஞ்சுக்குள்ள நல்ல இன்கம் ஒன்று எடுக்க வலிக்கிட்டுருவீங்க. அது சில டைம் நீங்க படிக்கக்குள்ளேயே நீங்க உங்களுக்கான இன்கம் வந்து எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணேன். அடுத்து ப்ரொஃபஷனல் சொல்றது வந்து ஆல்ரெடி ஏதோ ஒரு ஸ்கில் வந்து இல்ல ஏதோ அவங்களுக்குள்ள ஒரு ஸ்கில் ஒன்றை வச்சு கொண்டு இருக்கிறவங்க, ஒரு டிகிரி முடிச்சவங்களா இருக்கலாம், அல்லது ஒரு நல்ல ஒரு ஸ்கில். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நல்ல ஒரு ஸ்கில், ஒரே ஸ்கில்லையே வந்து ப்ரொஃபஷனல் ஆயின மாதிரி ஸ்பெஷல் பண்ணவங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு டெவலப்பர்ஸ் அந்த மாதிரி, ஐடி ரிலேட், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்ல அந்த மாதிரி. அப்படி ஒரு ப்ரொஃபஷனல். ஹவுஸ் ஒய்ஃப். ஸோ ஹவுஸ் ஒய்ஃப் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஏதாவது ஒரு பார்ட் டைம் ஜாப்பாக நான் பண்ணினேன்டா கொஞ்சம் எனக்கும் கொஞ்சம் ஒர்க் இன்ட்ரெஸ்டா இருக்கும், எனக்கும் வந்து ஒரு இன்கம் கொண்டு வரும் அப்படின்னு நிறைய ஹவுஸ் ஒய்ஃப் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பெஸ்டான ஆப்ஷன் வந்து என்ன, இந்த ஃப்ரீலான்சிங். அடுத்த பார்ட் டைம் ஜாப் தர்றவங்க. ஸோ பார்ட் டைமா ஃபைவரை வந்து மோஸ்டானாக்கள் இறங்குறதே வந்து பார்ட் டைமா ஜாப்புக்கு தான். அடுத்த வந்து உங்களுக்கு எந்த ஒரு ஸ்பெசிபிக் டிகிரியோ அல்லது இந்த ஏஜ் லிமிட் தான் இருக்கணும் நீங்க இந்த ஃப்ரீலான்சிங்குள்ள வாரத்துக்கு அப்படின்னு எந்த ஒரு ரிக்யூர்மெண்ட்ஸும் இல்லை. ஜஸ்ட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா காணும், அதை ஃபுல்லா நாங்க வந்து கைட் பண்றதுக்கு நாங்க ரெடியா தான் இருக்கோம். பட் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். இப்ப நாங்க வந்து சொல்லலாம் இதை நீங்க செய்யுங்க அப்படின்னு, செய்யறதும் செய்யாதும் உங்களோட கையில தான் இருக்குது. இப்ப உங்களுக்கு இப்ப விளங்கிருக்கு. ஸோ இது வந்து சிம்பிள். நீங்க தான் அதுல செய்யணும், கொஞ்சம் இறங்கி ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கடா, மற்றவங்களை விட நீங்க ஏர்லியா இறங்கிட்டீங்கடா, மற்றவங்க வந்து ஒரு ஜோஸ் இது சம்பந்தமா ஐடியா எடுக்கக்குள்ள நீங்க இங்க வந்து ப்ரொஃபஷனலா ஆயிடுவீங்க. ஓகே. இதை நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா, ஒரு லேப்டாப் அல்ல ஒரு கம்ப்யூட்டர் உங்கள்ட்ட இருக்கணும். ஏன்டா நீங்க மொபைல்லையும் செய்யலாம், நான் இல்லைன்னு சொல்லல. மொபைல்ல வந்து டிஃபிகல்ட்டா இருக்கும், என் ஸ்கிரீன் வந்து சின்ன. அதே மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் மூட் இருக்கிற டெஸ்க்டாப் இதை வந்து மொபைல்ல டெஸ்க்டாப் மோட்டுக்கு நாங்க கன்வெர்ட் பண்ணலாம். டெஸ்க்டாப் மோட்டுக்கு கன்வெர்ட் பண்ணோம்னா டெஸ்க்டாப் மோட்ல இருந்து நாங்க நார்மலா கன்வெர்ட் பண்ணக்குள்ள எங்களோட மொபைல் இன்னும் வந்து டிஃபிகல்ட்டான நிறைய டூல்ஸ்கள் வந்து அப்பியர் ஆகும். அப்ப இன்னும் வந்து எங்களுக்கு இப்ப டச்சுகள் பண்ணக்குள்ள கஷ்டமா இருக்கும். பட் எனக்கு அதெல்லாம் ஓகேன்னா எந்த இஷ்யூவும் இல்லை. பட் பெஸ்டான ஆப்ஷன் லேப்டாப் இல்ல பிசி கம்ப்யூட்டர் இருந்தா பெஸ்ட். இன்டர்நெட் கனெக்ஷன் இப்போதையான டைம்ல வந்து இல்ல, என்னட்ட வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் குறைவா கூட இருக்கிறது, லோ ஸ்பீட் குறைவா இருக்குது, ஸ்பீட் ஸ்லோவா இருக்குது ன்றது ஒரு இஷ்யூ இல்லை. துப்புரவாவே அதாவது என்னட்ட ஒரு நார்மலாவே என்னட்ட இன்டர்நெட் கனெக்ஷன் என்ற ஆப்ஷனே இல்லைன்னு சொல்றாங்களுக்கு இது சரி வராது. இன்டர்நெட் இருந்தா ஓகே, கட்டாயம் இன்டர்நெட் வேணும். இன்டர்நெட் இல்லாம இந்த ஃப்ரீலான்சிங் செய்யலாது. ஃப்ரீலான்சிங்ன்றது என்ன, ஆன்லைன்ல ஒர்க் பண்றது. அடுத்த இங்கிலீஷ். இங்கிலீஷ்ன்றது பெரிய லெவல்ல நீங்க கிராமர் டென்ஸ் எல்லாம் முடிச்சு டிப்ளமா எல்லாம் முடிச்சிருக்கணும் இல்ல. சிம்பிளா எங்களோட ஃப்ரெண்டோட கதை தெரியுமா, நார்மல் இங்கிலீஷ் உண்டு, ஹாய் ஹலோ அண்டு அந்த இங்கிலீஷ் இருந்தா காணும். கிளைண்ட்ஸோட நீங்க கதைக்க போறது எப்படி, வீடியோ கால்லையோ அப்படி ஒன்றும் நீங்க கதைக்க போறது இல்லை. ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் நீங்க சட்டில தான் மெசேஜ் பண்ண போறீங்க கிளைண்ட்ஸோட. ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு நியூ நம்பர்ல இருந்து ஒரு மெசேஜ் வந்து என்ன கதைப்பீங்களோ அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஒரு கிளைண்ட்ஸ் இப்போ கதைக்கக்குள்ள சட் பண்ணுவாங்க, மெசேஜ் ஒன்று சென்ட் பண்ணுவாங்க. அங்கால இருக்கிற கிளைண்ட்ஸ் எப்படி இருப்பாங்க, ஒரு கேர்ளா போயா, என்ன பேர், அவங்களோட எப்படியான ஃபேஸ் இருக்குமா அவங்களுக்கு அப்படி என்ன எதுவும் கூட எங்களுக்கு தெரியாது. ஜஸ்ட்
நாங்க ஒரு தெரியாத நம்பருக்கு மெசேஜ் பண்ற மாதிரி தான் மெசேஜ் பண்ணுவோம். யோசிச்சு பாருங்க, அந்த அளவுக்கு ட்ரஸ்ட்ஃபுல்லான பிளாட்ஃபார்ம் தான் அந்த ஃபைவர். யாருன்னே தெரியாத அளவுக்கு அவங்களுக்கு எல்லாம் பேமெண்ட் பண்ணுவாங்க, அவங்க ஒர்க்கை முடிச்சு தருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு ட்ரஸ்ட்ஃபுல்லான பிளாட்ஃபார்ம். சின்னனா ஒரு மிஸ்டேக் நடந்தாலும் உங்களோட அக்கௌண்ட் வந்து பேன் பண்ணுவாங்க ஃபைவர் மெயின் ஆஃபீஸாலேயே. ஸோ அதான் அவ்வளவுக்கான செக்யூரிட்டியான விஷயம். ஓகே, அடுத்த விஷயத்தை பார்ப்போம். கிக். ஸோ இவ்வளவு நேரமா நான் ஃபைவர் 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 ஃப்ரீலான்சிங் கத்திட்டு இருந்தேன்னா, கிக்ன்ற ஒரு புது விஷயத்துக்குள்ள இப்ப போவோம். கிக் அப்படின்னா என்ன? ஸோ இதுக்கு முன்னுக்கு கிக்கை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? எல்லாது எது சம்பந்தமா ஐடியா இருக்கா? ஸோ ஆல்ரெடி ஃப்ரீலான்சிங் ஃபைவர் தெரிஞ்சாங்கிட்ட நான் கேட்கிறேன், ஜெஸ்ட் போட்டிருந்தீங்க, அவங்கள்ட்ட கேட்கிறேன், கிக்கை பற்றியும் உங்களுக்கு தெரியுமா? தெரியுமெண்டா ஒய் என்ற ஒரு மெசேஜை போடுங்க, இல்ல தெரியாண்டா நோ என்ற ஒரு மெசேஜை போடுங்க. கொஞ்சம் ஃபாஸ்டா ரிப்ளை வந்து பண்ணுங்க. ரெஸ்பான்ஸ் வந்து பண்ணீங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி டீச் பண்ணிட்டு போவேன். ஓகே ஓகே ஓகே. நோ நோ நோ, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதான் எல்லாம் வந்துட்டு இருக்கு. ஓகே, ஸோ ஓவராலா வந்து எல்லாருமே நோன்னு தான் போட்டிருக்கீங்க. கிக்ன்றது வேற ஒன்றும் இல்லை, நாங்க ப்ரொவைட் பண்ண போற சர்வீஸ். அதைத்தான் இந்த ஃபைவர் காரணம் என்னன்னு கிக்ன்ற ஒரு பேர்ல வந்து கூப்பிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. சர்வீஸ்ன்றது என்னன்னு திருப்பி கேட்டுறாங்க. சர்வீஸ்ன்றது இப்ப நீங்க எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபைவருக்குள்ள என்ன ஒரு ஒர்க் கொண்ட பண்ணி நான் ஏர்ன் பண்ணணும்னு ஜாயின் மைண்ட் செட் ஒன்று இருக்கு உங்களுக்கு. இப்ப என்ன ஒர்க் பண்ண போறீங்க? அப்ப நான் சொல்லியிருந்தேன், கிராஃபிக் டிசைனோ, வீடியோ எடிட்டிங்கோ, அல்லது ப்ரோக்ராமிங் டெவலப்பிங் சைட்டோ, அல்லது எடிட்டிங்கோ, அல்லது டீச்சிங்கோ, டான்சிங்கோ, ஏதோ டான்சிங்னா நீங்க டீச்சிங் பண்ற டான்சிங்னா நான் டான்ஸ் டீச் பண்ணுவேன் அண்டெல்லாம் நீங்க செய்யலாம். ஒரு கிட்டத்தட்ட நிறைய இருக்கு, நான் காட்டுறேன் உங்களுக்கு. சரியா, இப்படி நீங்க செய்ய போற அந்த சர்வீஸை தான் கிக் அப்படின்னு சொல்றேன் இந்த ஃபைவர்ல. அதுக்கான ஒரு டேர்ம் வேர்ட்ஸ். இப்ப நீங்க என்ன சிம்பிளா இன்னொரு சொல்றேன் பாருங்க. இப்ப இன்ஸ்டாகிராம்ல நீங்க வந்து ஒரு வீடியோ வந்து விடுறீங்க, போஸ்ட் போடுறீங்க. இதை நீங்க என்ன சொல்லுவீங்க? இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் சொல்லுவீங்க. அதே வீடியோ எக்ஸாக்ட் சேம் வீடியோவை கொண்டு வந்து வாட்ஸ்அப்ல நீங்க வந்து அப்லோட் பண்ணுவீங்க. வாட்ஸ்அப்ல போட்டுட்டு அதை சொல்றீங்க ஸ்டேட்டஸ். ஏன் நீங்க அதை ரீல்ஸ் சொல்லல? ஸோ இதுதான் மீனிங். ஸோ வாட்ஸ்அப்ல நாங்க அதை அப்படித்தான் கால் பண்ணணும் ஸ்டேட்டஸ். இன்ஸ்டாகிராம்ல நாங்க அதை அப்படித்தான் கால் பண்ணணும் ரீல்ஸ். ஸோ இதே மாதிரி தான் ஃபைவர்ல சர்வீஸ்ன்றதை வந்து கால் பண்றாங்க. எப்படி? கிக் மூன்று எழுத்து GIG, கிக் அப்படின்ட்டு கால் பண்றாங்க. ஸோ கிக் அப்படின்றது மூன்று எழுத்து சின்ன விஷயம் தான், ஆனா ஃபைவர்ற மெயினாலே இவர் தான் சொல்றோம்பாங்க. ஃபைவர் கிங் ஆஃப் த ஃபைவர். ஓகே, கிக்ன்றதுதான் கிங் எங்கட ஃபைவர். இந்த கிக்ன்றது தான் நாங்க கிரியேட் பண்ணி எங்கட சர்வீஸா வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். இப்ப கிரியேட் பண்றோன்னே நீங்க கிக் சர்வீஸை போட போறோன்னுட்டு உங்களோட போஸ்ட் டிசைன் நான் இதை செஞ்சு தருவேன் டிசைனை போட்டோன்னே உங்களுடைய சர்வீஸ் வந்து பப்ளிஷ் ஆயிரும் இல்லை. 5 ஸ்டெப்ல வந்து நாங்க இந்த கிக்கை பப்ளிஷ் பண்ணுவோம். அந்த 5 ஸ்டெப்பும் என்னென்னன்றதை நான் இதுல மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதுல இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு எப்படி என்றா, இப்ப நீங்க வந்து ஒரு வீடியோ வந்து வச்சிருக்கீங்க, சரியா? இப்ப ஸ்டேட்டஸ்ல போட போறீங்கடா அந்த வீடியோவை என்ன செய்வீங்க? ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டேட்டஸுக்குள்ள போவீங்க. போய் அந்த ஸ்டேட்டஸை கிளிக் பண்ணி உங்களோட மொபைல்ல இருக்கிற எந்த வீடியோவோ அதை செலக்ட் பண்ணி அதுக்கு பிறகு அதை அப்லோட் பண்ணுவீங்க. ஸோ இதான் அந்த ஸ்டெப். அதே மாதிரி இந்த ஃபைவர் அண்ட் கிக்குக்குள்ள வந்து நீங்க போட போற சர்வீஸை வந்து இப்படி ஒரு 5 ஸ்டெப்பை நீங்க ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணாதான் உங்களோட ஒரு சர்வீஸ் வந்து பப்ளிஷ் ஆகும் ஃபைவர்ல. ஓகே, ஸோ இப்படி உங்களோட கிக்கை வந்து நீங்க பப்ளிஷ் பண்ணுவீங்க. ஸோ கிக்குன்னு ஒரு ஐடியான்னு வந்திருக்கு. கிளைண்ட் இப்போ செல்லர்ஸா நாங்க போட போற சர்வீஸை தான் சொல்றேன். இந்த ஃபைவர்ல ஒரு நேம் கிக் அப்படின்ட்டு. நீங்க என்னென்ன சர்வீஸ் போட்டாலும் இங்கே கிக் அண்ட் வேர்டை யூஸ் பண்ணி தான் கதைப்போம். ஓகே, அடுத்த மெயின் விஷயத்துக்கு வரும். இப்போ இதுலயும் ஒரு பிரதர் போட்டிருந்தவர் என்னண்டா, எனக்கு எந்த ஒரு ஸ்கில்லும் தெரியாது, தெரியாட்டி என்ன பண்ற அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் ஒன்று வந்த, எதுவுமே தெரியாது அப்படின்னு. அதுக்கு தான் இப்ப இந்த ஃபைவர்ல வந்து ஸ்கில் இருக்கிறவங்க, இப்ப நான் சொன்ன எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், வெப்சைட் டிசைன் அப்படின்றது கட்டாயம் நீங்க என்ன ஒரு கோர்ஸ் ஏதோ வெப்சைட் டிசைன் பண்ற சம்பந்தமா படிச்சிருக்கணும். படிச்சா தான் நீங்க அதை டிசைன் பண்ணி செஞ்சு கொடுக்கலாம். வீடியோ எடிட்டிங்ன்றதும் கட்டாயம் நீங்க ஏதோ ஒரு கோர்ஸ் வந்து நீங்க வீடியோ ரிலேட்டடா படிச்சிருக்கணும். ஸோ இதை சொல்ற ஸ்கில் பேஸ், நீங்க அது கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் என்றது. நான் ஸ்கில் பேஸும் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்றோம்,
அப்லோட் அண்ட் டவுன்லோட் சர்வீஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து ஒரு யூடியூப்ல இருக்கிற வீடியோவை டவுன்லோட் பண்ணி கிளைண்ட்ஸுக்கு கொடுக்குறது. இதுக்கு நீங்க ஏதாவது கோர்ஸ் படிச்சிருக்கணுமா? தேவையில்லை. அல்லது கூகுள் டிரைவ்ல நீங்க ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணி கொடுக்குறது. இதுக்கு நீங்க ஏதாவது கோர்ஸ் படிச்சிருக்கணுமா? தேவையில்லை. இது வந்து ஒரு ஸ்கில் இல்லாத ஒரு சர்வீஸ், நான் ஸ்கில் பேஸுக்குள்ள வரும். அடுத்த ஃபைல் கன்வெர்ட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்னொன்று சொல்றேன். இப்போ எம்எஸ் ஆஃபீஸ் ஃபைல் இருக்குது தானே, எங்களோட வேர்ட் ஃபைலை பிடிஎஃபா கன்வெர்ட் பண்றதுக்கு கிளைண்ட்ஸ் வந்து உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுவாங்க. நீங்க யோசிக்கலாம், இதுக்கெல்லாமாடா பேமெண்ட் பண்ணுவாங்கடா? கட்டாயம் பேமெண்ட் பண்ணுவாங்க. பிடிஎஃப் வேற ஃபைல் ஃபார்மேட்டுக்கு மாத்துற, இல்ல வேற ஃபைல் ஃபார்மேட்டை பிடிஎஃப்க்கு மாத்துற. இதை விட நீங்க இப்ப ஒரு கம்பெனிக்கு ஒரு ஒரு ஷாப்புக்கு வந்து நேம வைக்கிறதுக்கு கூட உங்களுக்கு அவங்க பேமெண்ட் பண்ணுவாங்க. ஏதாவது நேம சஜஸ்ட் பண்ணி தாங்கண்டா, நீங்க ஒரு 10 நேம சஜஸ்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க அதுக்கு ஒரு பேமெண்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு. இவ்வளவு விஷயம் எல்லாம் இருக்கு நான் ஸ்கில்லுக்கு. நான் எல்லாத்தையும் இப்போ ப்ரூஃபோட காட்டுறேன். ஓகே, இப்போ வந்து நாங்க ஸ்கில் பேஸ்ல ஒரு ஃபைவருக்குள்ள போய் எங்க ஃபைவர் பிளாட்ஃபார்முக்குள்ள வெப்சைட் டிசைனுக்கும் நான் ஸ்கில் பேஸ்ல ஏதாவது ஒன்றுக்கும் என்ன மாதிரி ஏர்னிங்ஸ் எல்லாம் போகுதுன்றதை பார்ப்போம். ஓகே சரியா? இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், இந்த வெப்சைட் டிசைனுக்குள்ள ஓகே நான் வந்து ஷேர் பண்ணிட்டேன். இப்போ இதுல வந்து நான் என்ன செய்யறேன்டா, வெப்சைட் டிசைன் அப்படின்னு சர்ச் பண்றேன். இதுல நார்மலா கிளைண்ட்ஸ் இப்போ வெப்சைட் டிசைன் வேர்ட்பிரஸ்ன்றதுலையும் நீங்க வந்து வெப்சைட்டை வந்து டிசைன் பண்ணலாம். அதாவது நீங்க கோடிங் வெப்சைட்டை டிசைன் பண்ணலாம். வேர்ட்பிரஸ் அண்ட் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி வெப்சைட் டிசைன் பண்ணலாம். வேர்ட்பிரஸ் அண்ட் அப்ளிகேஷன் யூஸ் பண்றது, நீங்க ஒரு வெப்சைட்டை டிசைன் பண்றதுக்கு கோடிங் நாலேஜ் உங்களுக்கு தேவையே இல்லை. சரியா? எந்த ஒரு கோடிங் நாலேஜும் இல்லாமே நீங்க எக்ஸாக்டா சேம் வெப்சைட்டை யூஸ் பண்ண செய்யறதுக்கு தான் அந்த வேர்ட்பிரஸ் அண்ட் அப்ளிகேஷனை யூஸ் பண்றேன். ஓகே சரியா? நான் இப்ப சர்ச் பண்ணதுல பாருங்க, இந்த வெப்சைட் டிசைன்ல எவ்வளவு ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்ப்போம். இப்ப இவற்றிய ஓப்பன் பண்றேன்னா ட்ராம்டமா இதுல ஷோபா இருக்கிற எல்லாரும் வந்து செல்லர்ஸ். உங்களை மாதிரி அந்த சர்வீஸை நான் செஞ்சு தருவேன் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. பாருங்க, வெப்சைட் டிசைன்கள் நான் செஞ்சு தருவேன் உங்களை மாதிரி ஏர்ன் பண்ணணும்ன்ற நோக்கத்துக்காக ஃபைபர்ல ஜாயின் பண்ண செல்லர்ஸ் தான் இது. அவங்க ஏர்ன் பண்ண ஏர்னிங்ஸ் எல்லாமே இதுல மென்ஷன் ஆயிருக்கு பாருங்க. அதாவது இது வந்து பாருங்க 184 ஓடர்ஸ் முடிச்சிருக்காங்க, எல்லாருமே 5 ஸ்டார் கொடுத்துருக்காங்க. இவர் பாருங்க 1000க்கு மேல ஓடர்ஸ் முடிச்சிருக்கிற எல்லாருமே 5 ஸ்டார் கொடுத்துருக்காங்க. இவர் வந்து 1000க்கு மேல எல்லாருமே 5 ஸ்டார். இப்ப நான் ஒருத்தட்டிய ஓப்பன் பண்ணேன், அவற்றையே பார்ப்போம். இவற்றையே பாருங்க, 54 ஓடர்ஸ் முடிச்சிருக்கு இது வரைக்கும். சரியா? 54 ரிவ்யூ வந்து கிடைச்சிருக்குது. இப்ப 3 ஆர்டர் கியூல இருக்கு. இப்ப நாங்க பார்த்துட்டு இருக்கிற டைமே இவருக்கு 3 ஆர்டர் வந்து கியூல இருக்குது. இதுலயும் பேசிக் ஸ்டாண்டர்ட் பிரீமியம் வந்து 3 பேக்கேஜ் இருக்கு. நீங்க என்ன சர்வீஸ் போட்டாலும் இந்த 3 பேக்கேஜும் போடலாம். இப்ப நீங்க ஒரு என்ன கூல் ட்ரிங்க் கொண்டு வாங்குறீங்கன்னா 1 லிட்டருக்கு ஒரு பிரைஸ் இருக்கும், 2 லிட்டருக்கு ஒரு பிரைஸ் இருக்கும், 1.5 லிட்டருக்கு ஒரு பிரைஸ் இருக்கும். அதே மாதிரி இப்ப இந்த சர்வீஸ்லயும் வெப்சைட் டிசைன் பண்ணி தருவேன்டா. இதுல முதலாவது பேசிக் பேக்கேஜ்ல அவர் என்ன சொல்லிருக்கு, 1 பேஜ்ல செஞ்சு தருவேன். 1 பேஜுக்கு சொல்லியிருக்கு. ஸ்டாண்டர்ட்ல 3 பேஜ்னு சொல்லியிருக்கு. பிரீமியத்துல பார்ப்போம் 7 பேஜ்னு சொல்லியிருக்கு. பேஜ் எண்ணிக்கை கூட கூட அவருடைய பேமெண்ட்டை பாருங்க, $120. நான் சொல்லியிருந்தேன் ஒரு வெப்சைட் நார்மலா 100க்கு மேல தான் இருக்கு. ஒரு பேஜ், ஜஸ்ட் ஒரு லேண்டிங் பேஜ், அதுவும் வேர்ட் ப்ரெஸ்ல எந்த ஒரு கோடிங்கும் இல்லை, ஆல்ரெடி இருக்கிற டிசைனை சேஞ்ச் பண்ணி போட்டு கொடுக்குறதா. வெறும் ஒரு பேஜுக்கே அவருக்கு $120 வந்து வாங்குறார். அதே அடுத்ததை பாருங்க, 3 பேஜுக்கும் $480. டிஃபரெண்டா பாருங்க 3 பேஜுக்கு. அது 7 பேஜுக்கு பார்ப்போம், $1290 வந்து வாங்குறேன். நார்மலா நீங்க பாருங்க, இப்போ 3 ஆர்டர் கியூல இருக்கண்டா, அந்த 3 ஆர்டர் கொடுத்த கிளைண்ட்ஸும் மேபி பேசிக்லயும் கொடுத்துருக்கலாம், சில 3 ஆர்டர்ஸையும் பிரீமியம்ஸ்லயும் கொடுத்துருக்கலாம். அப்ப அவர் ஏர்னிங்ஸை பாருங்க, ஒரு நாளைக்கு எந்த அளவுக்கு ஏர்ன் பண்ணுவார். சரி, இன்னொரு ஆள்கிட்ட ரேம்டமா நாங்க ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, இவற்றையே ஓப்பன் பண்ணுவோம். இவற்றையே பாருங்க, இவரும் வெப்சைட் டிசைன் தான். 295 ஓர்டர்ஸ் வந்து பினிஷ் பண்ணிருக்காரு இவ்வளவு காலத்துக்கு. இப்ப நாங்க இவரை பார்த்துட்டு இருக்கிற இந்த டைம்ல கூட என்ன 5 ஓர்டர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிக்கொண்டு இருக்காரு. அதாவது இந்த டைம் அவருக்கு 5 ஆர்டர் கியூல இருக்குது, ஒர்க் பண்ணிக்கொண்டு இருக்காரு. ஜஸ்ட் ஒரு லேண்டிங் பேஜ், அதாவது 1 பேஜ் கிரியேட் பண்றதுக்கு $90 இவர் வாங்குறாரு. ஸோ கிளைண்ட் செல்லருக்கு செல்லர் பேமெண்ட் மாறும். அது அவங்க
கொடுக்குற பொறுத்து. இவர் பாருங்க அடுத்தது 5 பேஜ் செஞ்சு தரத்துக்கு $290 வாங்குறேன். இதே பிரீமியத்துக்கு பார்ப்போம் என்னட்டு கொடுக்குறேன். 10 பேஜுக்கு $540. இது எல்லாமே வந்து கோடிங்ல இல்ல வெப்சைட், ஜஸ்ட் இருக்கிற வெப்சைட்டை டிசைன் பண்ணி சேஞ்ச் பண்ணி கொடுக்குற மட்டும்தான். இந்த அளவுக்கு ஏர்ன் பண்றாங்க. இது நாங்க பார்த்தது என்ன ஸ்கில் பேஸா. இதே நான் ஸ்கில் பேஸ்ல ஒன்று பார்ப்போம். இது நான் ஸ்கில் பேஸுக்கு PDF கன்வெர்ட்டர் பார்ப்போம். இந்த பாருங்க, பிடிஎஃப்ல இருக்கிறத வேர்டுக்கு மாத்துறதுக்கு கிட்டத்தட்ட 33 orders முடிச்சிருக்கு. ஸ்டார்டிங்கே அவர் $10 இருந்து வாங்குறேன். அதாவது ஒரு பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணி வேர்டுக்கு மாத்துறேன். கிட்டத்தட்ட 149, கிட்டத்தட்ட 150 150 orders வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கு. நார்மலா ஒரு 20 பேஜ் பிடிஎஃப்ண்டா $10, 30 பேஜ் பிடிஎஃப்ண்டா $15, 50 பேஜ் பிடிஎஃப்னா $20 வாங்குறேன். ஜஸ்ட் பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறது, வேர்ல்டா பிடிஎஃப் கன்வெர்ட் பண்றது. அதுக்கு அவர்கிட்ட பேமெண்ட் பாருங்க இந்த அளவுக்கு வாங்குறாங்க. ஸோ அப்படி ஒவ்வொரு ஆக்களும் என்ன செஞ்சிருக்காங்க, இதுல அந்தந்த சர்வீஸ் ரிலேட்டடா போட்டிருக்காங்க. ஒவ்வொரு ஆக்களும் என்ன ஏர்னிங்ஸ் வர வர அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸையும் சேஞ்ச் பண்ணிட்டு போவாங்க. இப்படி இது மட்டும் இல்லை, இப்ப ஒரு சூனியம் பண்றதுக்கு கூடி இங்க வந்து பிரைஸ் பண்ணுவாங்க. சூனியம் ஆன்லைன்ல பிளாக் மேஜிக் கேள்விப்பட்டிருப்பீங்க. பாருங்க நான் காட்டுறேன். சூனியம் பச்சு தரன் அதுக்கு கூடி இங்க இதுக்கு பேமெண்ட் பண்ணுவாங்க. அதுவும் நிறைய பேர் ஓடஸ் வேற லெவல பாருங்க. இந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து சூனியன் பண்ணி தருவேன் அப்படின்னு. இந்த ஐ வில் ரிமூவ் எனி கேர்ஸ்ன்றது என்ன ஒரு சாபங்கள், அதுல வந்து நான் ரிமூவ் பண்ணுவேன். இவற்றை பாருங்க 2000க்கு மேலே ஓடஸ் எடுத்திருக்கு. $25 ஒரு ஸ்டார்டிங் பேக்கேஜ் வந்து வச்சிருக்கு. அப்ப பாருங்க சூனியம் வைக்கிறது கூடி நீங்க வந்து என்ன செய்யலாம், இதுல செய்யலாம். இது மட்டும் இல்லாம ஃபன்னி வீடியோஸ், இப்ப சில ஃபன்னி ஹாப்பி பர்த்டே வீடியோ உங்களோட ஃப்ரெண்டுக்கு அல்லது வேறு யாருக்கும் இப்போ ஃபன்னா இப்படி இந்த மாதிரி பர்த்டேக்கு விஷ் பண்றதுக்கு செஞ்சு தரேன்றாலும் வீடியோ செஞ்சு கொடுக்குறதுக்கு வந்து நிறைய பேர் இருக்காங்க பாருங்க. அவங்களுக்குலாம் ஓட சேர்ந்த மாதிரி போய்கொண்டிருக்கேன். அப்படி ஃபன்னா நீங்க வந்து வீடியோ செஞ்சு தருவேன் அப்படின்னா நிறைய பேர் ஓட சேர்ந்து தருவாங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபாரினர்ஸ்ல அவங்க வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை வந்து கலாய்க்கிறதுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் வந்து ஆர்டர் பண்ணி வாங்குவாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் நீங்க ஏர்ன் பண்ணலாம். இதுக்கு ஸ்கில் தேவையில்லை. இதுக்கு உங்கள்ட்ட இன்ட்ரெஸ்ட் இருந்தாலே காணும், ஸ்கில் ஒன்றும் தேவையில்லை. இப்படி ஃபைவர்ல நான் ஸ்கில் எக்கச்சக்கமா இருக்கு. அதே மாதிரி ஸ்கில் பேஸும் எக்கச்சக்கமா இருக்கு. அப்ப நீங்க தான் சூஸ் பண்ணணும் நான் இதை செய்ய போறேன். ஓகே சரி, அடுத்த மெயின் விஷயத்துக்கு வருவோம். இதுல ஃபைவருக்கும் ட்ரெடிஷனல் ஜாப்புக்கும் டிஃப்ரெண்ட் என்ன? அதாவது நீங்க பிசிக்கலா ஒரு ஜாப்புக்கு அட்டென்ட் பண்றீங்க, அந்த ஜாப்புக்கும் அதே ஜாப்பை வந்து நீங்க ஃபைவர்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்றக்குள்ள என்ன மாதிரி உங்களுக்கு கிடைக்கும்னா, நார்மலா ஒரு ஆஃபீஸுக்கு போனீங்கன்னா அங்க என்ன ஒரு ஃபிக்ஸடான ஷெடியூலுக்கு தான் போவீங்க. கட்டாயம் என்ன மார்னிங் எழும்புவீங்க, எழும்பிட்டு 8 மணில இருந்து 5 மணி மட்டும் ஒர்க் கண்டா அவ்வளவு நேரம் நீங்க அந்த ஆஃபீஸில் அட்டென்ட் பண்ணி பிசிக்கலா இருக்கத்தான் போகணும். அதே ஃபைவர் ஃப்ரீலான்சிங் சைடுக்குள்ள நீங்க ஒர்க் பண்ற ஒரு ஆளா இருந்தீங்கன்னா என்ன டைமும் நீங்க ஒர்க் பண்ணலாம். மார்னிங் எழும்பி ஆறுதல ஒரு டீ குடிச்சிட்டு லேப்பை ஓப்பன் பண்ணி வச்சு நீங்க ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இங்க வந்து ஒரு பிக்சடான சேலரி இருக்கு. நீங்க என்னதான் விழுந்து விழுந்து வேலை செஞ்சாலும் மந்த்லி சேலரி உங்களுக்கு அவ்வளவுதான். ஆனா இங்க வந்து அப்படி இல்லை. நீங்க எவ்வளவு நீங்க இதுக்குள்ள இறங்கி ஒர்க் பண்றீங்களோ, எவ்வளவுக்கு நீங்க ஹார்ட் ஒர்க்கை போடுறீங்களோ அவ்வளவுக்கு நீங்க இன்கம் வந்து எடுப்பீங்க. ஸோ இதுதான் இங்க அன்லிமிட்டெட் இன்கம் சொல்றோம். அடுத்த டிராவல், நீங்க ஆஃபீஸுக்கு வந்து என்ன கட்டாயம் ஒரு டிராவலிங் ஒரு ஒரு ஆப்ஷன் ஒன்று கட்டாயம் இருக்கும் ஆஃபீஸுக்கு. அப்ப அப்படி டிராவல் பண்ணி எல்லாம் நீங்க போக வேண்டி இருக்கும். பட் இங்க வந்து நீங்க ஒர்க்கை வீட்டுல இருந்து கொண்டே செஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்தது மெயின் விஷயம், எங்கட பாஸ் கொடுக்குற ப்ரெஷர். இப்ப கட்டாயம் ஒரு ஆஃபீஸ் HR இருப்பாங்க, மேனேஜர் இருப்பாங்க, அப்படி இப்படி நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே நாங்க வந்து டார்கெட்டை முடிக்கணும், மந்த் எண்ட் ஆகுதுன்னு என்ன போட்டு சாவடிப்பாங்க.
ஆனா இங்க வந்து எந்த ப்ரெஷரும் இல்ல. நீங்க தான் டிசைட் பண்ற, நீங்க தான் கிளையண்ட்ஸோட கதைக்கிற, நீங்க தான் பேமெண்ட் எல்லாம் முடிவு பண்ற. அப்ப இங்க வந்து நீங்க ஒரு எந்த ஒரு பொஸ்ஸும் இல்ல. நீங்களே மெயினா நாங்க பாத்துறாங்க. ஃப்ரீலான்சிங் என்றாலே என்ன இண்டிவிஜுவலா ஒர்க் பண்றதுதான். அப்ப நீங்க மட்டும்தான். நாங்க தான் இங்க எல்லாமே என்ற மாதிரி நீங்க ஒர்க் பண்ணலாம். ஓகேயா? அடுத்த விஷயம். நார்மலா இது ஒரு உங்களுக்கு ஒரு மைண்ட் செட்டுக்காக போட்டது. நார்மலா நாங்க என்ன ஒரு மந்த்துக்கு ஒரு ஜொப்புக்கு போனோம்டா 2000 சேலரிண்டா 2000 தான் நீங்க என்ன எவ்ரி மந்த்தும் வாங்குவீங்க. அதே ஒரு பிசினஸுக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்கடா மேபி நீங்க ஸ்டார்ட் பண்ண ஃபர்ஸ்ட் மந்த் வந்து எப்படியும் எந்த ஒரு ஸ்டார்ட் ஆகாட் ரன் ஆகாட்டிக்கும் அடுத்த மந்த் வந்து அதுக்கான எல்லா ப்ராஃபிட்டையும் இழுத்து கொண்டு டபுள் ஆகும். அதுக்கு பிறகு என்ன செய்யலாம் இன்னும் ட்ரிபிளா மாறும். ஸோ இதுதான் என்ன பிசினஸ்ன்றது. ஸோ நார்மலா உங்களுக்கு ஐடியா ஒன்று வந்துடும். இப்போ நாங்கள் ஃப்ரீலான்சிங் நிறைய பேர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன? இது ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். நாங்க கட்டாயம் ஒரு ஷாப் ஓப்பன் பண்றதுனாலும் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதே மாதிரி நாங்க ஒரு ஆன்லைன்ல ஏதாவது செய்ய போறோம்னாலும் கட்டாயம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லி தான் கேட்பாங்க. ஃபைவர்ல எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்ல. வடிவா கேட்டுக்கொள்ளுங்க. இதுதான் மெயினான விஷயம். ஃபைவர் ஏன் எல்லாரும் வந்து சூஸ் பண்றாங்க, ஏன் எல்லாரும் வந்து சொல்றாங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க தானே. அதுக்கு மெயின் விஷயம் வந்து எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்ல. நீங்க வேற வேற ஃப்ரீலான்சிங் சைட் மற்ற பிளாட்ஃபார்முக்குள்ள போனீங்கன்னா ஒரு லிமிடெட் டைம் தான் இருக்கு. அதாவது குறிப்பிட்ட டைமுக்கு மட்டும்தான் நீங்க ஃப்ரீயா ஒர்க் பண்ணலாம். அதுக்கு பிறகு வந்து நீங்க பேமெண்ட் ஒன்றை பே பண்ணா தான் அங்கே ஸ்டெப்புகளுக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கு. ஃபைவர்ல வந்து அந்த ஆப்ஷனுக்கு கதையே இல்லை. நீங்க லைஃப் டைமுக்கும் ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். எந்த ஒரு பேமெண்ட்டோ நீங்க இதுக்கும் பேமெண்ட் பண்ண தேவையில்லை. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் என்ன தண்டா உங்களோட டைம். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு இருந்து டைமுக்கு இந்த ஃபைவர்ல இருந்து ஒர்க் பண்றீங்களோ அவ்வளவுக்கு ஏர்னிங்ஸ் வரும். மற்றபடி எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லை ஃபைவர்ல. நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஸோ நாங்க டைமை ஒதுக்கி சும்மா நாங்க சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்றதுக்கு நீங்க இந்த மாதிரி ஒரு சைட்டா கொஞ்சம் ட்ரை பண்ணக்குள்ள நீங்க வந்து கட்டாயம் ஏர்ன் பண்ணலாம். பட் கன்சிஸ்டன்சியா இருக்கணும். ஸோ ஒரு நாள் 2 நாள்லயே நீங்க வந்து கோடீஸ்வரன் ஆகல. அது கொஞ்சம் ஒர்க் பண்ணு செய்யும். உங்களுக்கு ஓடர்ஸ் நார்மலா வரும். ஓடர்ஸ் வரும். அது பிரச்சனை இல்லை. பட் உங்களோட ஓடர்ஸ் வந்து டபுள் ஆக்குறது ட்ரிபிள் ஆக்குறது நீங்க ஏர்ன் பண்ண போறதுக்கு பிறகு அனலைஸ் பண்றதெல்லாம் இருக்கு. எல்லாமே வந்து நாங்க ஒன் பை ஒன்னா டீச் பண்ணுவோம். ஓகே. ஸோ இதெல்லாமே வந்து எங்களோட ஸ்கைஅப் கேம்பஸ்ல படிச்ச ஸ்டூடெண்ட்ஸோட ஏர்னிங்ஸ் ரிவ்யூஸ் தான் நீங்க பார்த்து கொண்டிருக்கீங்க. ஸோ இதுல வந்து $15 ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஏர்ன் பண்ணினவர். இது வந்து $57 ஏர்ன் பண்ணியிருந்தவங்க. இது வந்து எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிவ்யூ தந்தவங்க. இப்போண்டா மார்ச் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிவ்யூ தந்திருக்காங்க. அவங்களுடைய எப்படி இருந்துச்சு இந்த ஸ்கை கேம்பஸ்ல படிச்சு அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸோட ஏர்னிங் ப்ரூஃப் நீங்களே பார்க்கலாம். $40, $10, $50 அப்படி இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லை, இன்னும் எக்கச்சக்கமா ஆர்டர்ஸ்கள் வந்து இருக்குது. இப்படி இதெல்லாம் எங்கள்கிட்ட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லயே நாங்கள் என்ன செஞ்சிருக்கோம்டா இந்த ரிவ்யூஸ் எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்களே பார்த்து கேட்டுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இது ஒவ்வொரு மந்த் இப்போ நாங்கள் வந்து ஸ்கைஅப் கேம்பஸ் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 1 இயருக்கு மேலே ஆகுது. ஸோ 1 இயருக்கு மேலே இந்த பேட்ச் வந்து கிட்டத்தட்ட 14வது பேட்ச் நினைக்கிறேன். ஸோ 14வது பேட்ச் தான் இந்த இப்போ நாங்கள் மே பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்ட் பண்ண போகிற பேட்ச். அப்போ இந்த பேட்சில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் இந்த இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ஃப்ரீலான்சிங் அண்ட் ஃபைவர் நாங்கள் கொடுத்துருந்தோம். ஸோ இப்போ எல்லாருக்குமே வந்து நானும் வந்து ஜாயின் பண்ணணும், நானும் வந்து இதில் ஏர்ன் பண்ணணும்ன்ற வெறி ஒன்று வந்திருக்கா இல்லையா? ஜஸ்ட் என்டா வை என்ற மெசேஜ் பண்ணுங்க. நோ அப்படின்னா என்னன்ற ஒரு மெசேஜ் பண்ணுங்க. எந்த இஷ்யூவும் இல்லை. ஸோ உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை நான் பார்ப்போம். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து ரிப்ளை பண்ணுங்கண்ணா. நிறைய பேர் இருக்கிறீங்க. ஓகே ஓகே. ஸோ ஜஸ்ட் எல்லாருமே வந்து சொல்லியிருக்கீங்க. யா. ஸோ நாங்கள் டோனி ஸ்டாக் சொன்ன மாதிரி நான் வந்து ரெடி. ஸோ நீங்கள் வந்து ரெடியாக இருக்கிறீங்க இப்போ. அப்போ நாங்கள் வந்து இந்த ஃபைவர்ல அடுத்த கேள்வி வரும். இப்போ நீங்கள் எல்லாம் சொன்னீங்க சரி. இப்போ இந்த ஃபைவர்ல வந்து இந்த கோர்ஸை வந்து நாங்கள் எங்கே படிக்கிறோம் அப்படின்னா ஸ்கைஅப் கேம்பஸ். நாங்கள் இப்போ ஸ்டார்ட்லேருந்தே நாங்கள் இந்த கோர்ஸை ப்ரொவைட் பண்ணுறது ஸ்கைஅப் கேம்பஸ்ல தான் இந்த ஃபைவர் கோர்ஸ் அப்படின்றத ப்ரொவைட் பண்ணுறோம். மாஸ்டரிங் ஃபைவர் அப்படின்ற நேம்ல தான் இந்த ஃபைவர் கோர்ஸை ப்ரொவைட் பண்றோம். இந்த கோர்ஸோட டீடைல்ஸை நான் சொல்றேன் கேளுங்க. 1 மந்த் கோர்ஸா நாங்கள் இதை ப்ரொவைட் பண்றோம். ஃபுல் லைவ் கிளாஸா தான் நடக்கும். அதுலேயும் ஜூம்ல நடக்க போற கிளாஸ்ல 80% வந்து ப்ராக்டிக்கலா தான் இருக்கும்.
வெறும் 20% மட்டும்தான் தியரிட்டிகள் இருக்கும். அந்த 20% எப்படி இருக்க மாட்டா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்கள் அடுத்து வந்து இந்த ஃபைவர் ரிலேட்டடான பேசிக் கன்செப்ட்களை வந்து இன்க்ளூட் பண்ணதா தான் இருக்கு. யா நீங்க வந்து ஒருத்தர் கேட்டிருக்க ஃபைவர்ல வந்து காம்படிஷன் நிறைய இருக்குது. எப்படி கிக்க வந்து கிரியேட் பண்ற அப்படின்ட்டு. ஸோ ஃபைவர் அப்படின்றது வந்து நீங்க மட்டும் இல்லை வேர்ல்டு வைடா ஒர்க் பண்ணுவாங்க. பட் எக்ஸாக்டான சில கேட்டகரிஸ் சில சர்வீஸ்கள் எல்லாம் இருக்குது. ஸோ நீங்க பார்த்து டார்கெட் வச்சு தூக்கலாம். அந்த அளவுக்கு ஏர்னிங்ஸ் எடுக்கலாம். ஸோ ட்ரை பண்ணாம இருக்கிறவங்க கிட்ட கேட்டீங்கன்னா ஏர்னிங்ஸ் எடுக்கலன்னா சொல்லுவாங்க. இறங்கி ஒர்க் பண்ணவங்ககிட்ட கேட்டு பாருங்க, கட்டாயம் வேற லெவலில் ஏர்ன் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இந்த நாங்கள் வந்து 1 மந்த் கோர்ஸாக Zoom லைவ் கிளாஸாக வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அதுவும் ஃப்ளெக்சிபிள் டைம் தான். ஸோ எல்லாமே வந்து நைட் டைமில் தான் நடக்கும். எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. எல்லாரும் வந்து ஒர்க்குக்கு போகிறவங்களும் இருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க, பார்ட் டைம் ஜாப் தர்றவங்களும் இருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் ஃப்ளெக்சிபிளான டைமில் நாங்கள் நைட் டைமில் தான் கிளாஸ்கள் எல்லாமே போடுவோம். அதுவும் தமிழ் மீடியத்தில் எப்படி இன்றைக்கு கிளாஸ் இருந்துச்சோ அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் கிளாஸ் இருக்கும். பட் அதை விட இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஃபன்னாகவும் இருக்கும். அடுத்தடுத்த கிளாஸ்கள் ப்ராக்டிகலோட நாங்கள் பார்க்கக்குள்ள. அடுத்த விஷயம் வந்து நீங்க எல்லாரும் யோசிப்பீங்க, ஏன் நான் வந்து ஃபைவர் வந்து இங்க ஸ்கைஅப் கேம்பஸ்ல சூஸ் பண்ணணும். ஸோ பெஸ்ட் வந்து முதலாவது விஷயம் எக்ஸ்பர்ட் லெக்சர் என்று சொல்லியிருக்கேன். ஸோ நான் வந்து பர்சனலா ஃபைவர் 2019 ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ 2026 கிட்டத்தட்ட 6 வருஷம் சரியா நான் ஸ்டார்ட் பண்ணி 6 வருஷம் தான் முடிஞ்சு 7வது வருஷம் தொடங்கிட்டு. பட் நான் வந்து டோட்டலா வந்து 6 வருஷத்துக்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன் சரியா. அப்ப இந்த ஃபைவர்ல எனக்கு என்ன இஷ்யூ, நான் வாங்காத அடியலும் இல்லை, நான் வாங்காத தேடி போகாத பிரச்சனைகளும் இல்லை. அந்த அளவுக்கு ஃபைவர்ல இறங்கி ஒர்க் பண்ணினான். அந்த அளவுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் எடுத்தினேன். ஸோ ஒருத்தருக்கு என்ன ப்ராப்ளம் பண்ணாலும் என்னால் சால்வ் பண்ண இயலும். அந்த அளவுக்கு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஃபைவர்ல பர்சனலாவே. அதோட ஃபைவர்ல சில லெவல்கள் இருக்கு. நீங்க நியூவா வந்தீங்கன்னா நியூ செல்லர் கொஞ்சம் நல்லா ஏர்ன் பண்ணினீங்கன்னா ஃபைவர் ஒரு பெட்ச் ஒன்று தருவாங்க லெவல் 1. அது ஃபைவர் மட்டும்தான் தருவாங்க. அதை நீங்க எல்லாம் பை பண்ணி வாங்கலாம். அது உங்களோட அச்சீவ்மெண்ட்டுக்கு அவங்க தர பெட்ச். அப்புறம் லெவல் 2 தருவாங்க. அடுத்த டாப் ரேட் செல்லர். இவ்வளவுதான் லெவல்ஸ் இருக்கு. நாம் வந்து லெவல் 2ல இருக்கோம் ஃபைவர்ல. இது வரைக்கும் நீங்க வந்து நிறைய நிறைய இதுகள் பார்த்துருப்பீங்க. நீங்க இனி ஜாயின் பண்ணீங்கன்னா நியூ செல்லர் அப்படின்றதுக்குள்ள வருவீங்க. அடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப் கைடன்ஸ் ஒவ்வொன்றுக்கும் நான் ஒரு டவுட்ஸ்கள் எல்லாமே வந்து நாங்கள் கிளியர் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் ப்ராக்டிக்கல் டாஸ்க் நான் சொல்லியிருந்தேன் 80% ப்ராக்டிக்கல் 20% தியரி என்ற மாதிரி. அதுலேயே ப்ராக்டிக்கல் கட்டாயம் உங்களுக்கு அந்த ப்ராக்டிக்கலுக்கு டாஸ்க்கும் இருக்கு. ஸோ நாங்கள் மட்டும் செஞ்சு காட்டுற மாதிரி இருக்காது, அதை நீங்களும் செஞ்சு தர்ற சில டாஸ்க்களை கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கு. அடுத்த ஃப்ரீ சொஃபியாசம் வந்து நாங்கள் கோர்ஸ் எண்டில் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். அது என்னென்னன்றதை ஷோ பண்றோம். அதை விட முக்கியம் லைஃப் டைம் ஸ்டூடெண்ட் சப்போர்ட். 1 மந்த் கோர்ஸ் முடிஞ்சோடனே ஓகே பாய் அப்படின்னு உங்களை விட மாட்டோம். நீங்க ஃபர்ஸ்ட் ஆர்டர் எடுக்கும் வரைக்கும் நாங்கள் உங்களை ஃபுல்லாவே கைட் பண்ணுவோம், அதுவும் பர்சனலாவே. ஸோ இப்போ குரூப்பா தூக்கி மீட்டிங்கை போட்டு எல்லாரும் சொல்லுங்க பிரச்சனை என்று அப்படி இல்லாம நீங்க பர்சனலா ஒருத்தரோட கண்டெக்ட் பண்ணி நீங்க அவங்களுடைய ஃபுல் டவுட்ஸ்களையும் கேட்டுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். உங்களுக்கான டவுட்ஸுக்கான கிளியர் வந்து வித்தின் 10 மினிட்ஸுக்குள்ளேயே ரெஸ்பான்ஸ் ஒன்றும் கிடைக்கும். ஸோ லைஃப் டைமுக்கு இந்த சப்போர்ட் இருக்கு. அது மட்டும் இல்லாம பிகினர் ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கும். ஸோ எல்லாருக்கும் விளங்குற மாதிரி தான் எங்களுடைய டீச்சிங் மெத்தட் எல்லாமே இருக்கும். அதுவும் ஃப்ரெண்ட்லி மெத்தடாக தான் நாங்கள் டீச் பண்ணுவோம். ஸோ நான் தான் உங்களுக்கு இந்த ஃபைவர் கோர்ஸையே டீச் பண்ண போகிற லெக்சர். அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்தியன் கிளாஸ் எப்படி இருந்திருக்கும் அண்டு இதை விட இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் நாங்கள் என்ன செய்வோம்னா மெயின் கிளாஸ் எல்லாம் கொண்டு போவோம். ஓகே. ஸோ சிலது உங்களுக்கு ஃப்ரீயாகவும் இந்த ஃபைவர் கோர்ஸை நீங்கள் ஜாயின் பண்ணுறதால கிடைக்கும். அதில் முதலாவது வந்து சர்டிஃபிகேட் இந்த ஃபைவர் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணதுக்கு நாங்கள் தருவோம். 20 கிட்ட ஸ்கில்ஸ் ஐடியாஸும் அதில் ரிலேட்டடான சில கன்வா ஸ்கில்ஸும் வந்து நாங்கள் உங்களுக்கு டீச் பண்ணுவோம். அதுவும் ஃபைவரில் ஏர்ன் பண்ணக்கூடிய சில ஸ்கில்ஸுகளும் இருக்கும். சில ஒருத்தர் கேட்டிருந்தவங்க ஸ்கில் இல்லாட்டிக்கு நான் என்ன செய்யறேன்னு, அவங்களுக்கும் சில ஸ்கில்ஸை நாங்களே டீச் பண்ணுவோம். அடுத்த லைஃப் டைம் ஸ்டூடெண்ட் சப்போர்ட் இருக்கும். 5க்கு மேலே சில ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸை வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். அது வந்து உங்களுடைய ஃபியூச்சரில் வந்து நீங்கள் உங்களுடைய ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து ஃப்ரீ அடிஷனல் கோர்ஸ் பேக்ஸும் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். Zoom ரெக்கார்டிங்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். Zoom ரெக்கார்டிங்ஸ்னா உங்களுடைய கிளாஸ் ஃபினிஷ் பண்ணால் அதுக்கான ரெக்கார்டிங்ஸும் உங்களுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். அடுத்து அடிஷனல் கோர்ஸ் பேக்னு சொல்றது எக்ஸ்ட்ராவா நீங்க 5 கோர்ஸை நீங்க இந்த ஃபைவர்ல ஜாயின் பண்றது மூலமா படிச்சு கொள்ளலாம். இந்த 5 கோர்ஸும் எப்படி என்றா எங்களோட ரெக்கார்டிங்ஸா இருக்குது. ஸோ இந்த 5 கோர்ஸும் என்னென்னன்றதை நாங்கள் பார்ப்போம்.
டிஜிட்டல் மார்க்கெட்டிங், வீடியோ எடிட்டிங், ஆப் டெவலப்மெண்ட், கிராஃபிக் டிசைன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இந்த 5 கோர்ஸும் இன்றைக்கு என்ன டிமாண்ட்ல இருக்குன்னு தெரியும். நீங்க நார்மலா வெளியில இந்த ஒரு கோர்ஸே நீங்க கிட்டத்தட்ட 10,000 15,000க்கு படிப்பீங்க. வீடியோ எடிட்டிங் எல்லாம் அப்படித்தான். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் அப்படித்தான் நீங்க படிப்பீங்க நார்மலா ஒரு கோர்ஸ் படிக்கிறேன்டா. இதை நாங்க ஃப்ரீயாவே ப்ரொவைட் பண்றோம். ஏனென்றா ஃபைவர்ன்றது ஏர்னிங் பேஸ் கோர்ஸ். நீங்க அதுல ஏர்ன் பண்ணலாம். பட் அதுல நீங்க ஸ்கில் இருக்கோ இல்லையோ நீங்க ஏர்ன் பண்ணலாம். ஆனா இதெல்லாம் வந்து ஃபைவர்ல நல்ல டிமாண்டா இருக்கிற ஏர்னிங்ஸ். அதாவது நீங்க இந்த ஸ்கில்ல ஏதாவது ஒன்று நல்ல ப்ரொஃபஷனலா தெரிஞ்சுதுண்டா நீங்க ஏர்ன் பண்றது 100 இல்ல 200 லெவலுக்கும் போகலாம். அந்த அளவுக்கு நீங்க ஏர்ன் பண்ணலாம். அதுக்காக நாங்க இந்த கோர்ஸை ஃப்ரீயா எங்கட கைய கேம்பஸால டீச் பண்ண லெக்சர்ஸ் மாதிரி ரெக்கார்டிங்ஸா இருக்குது. இதெல்லாம் நாங்க உங்களோட ஃபைவர் கோர்ஸ் எண்ட் ஆகக்குள்ள நாங்க ஃப்ரீயாவே ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகே. ஓகே, இவ்வளவு தான் எங்களோட ஸ்கை அப் கேம்பஸ்ல நீங்க. ஓகே, இந்த ஸ்கை அப் கேம்பஸ்ல நாங்க என்னென்னலாம் டீச் பண்ணுவோம்ன்றத இதுல ஷெட்யூல் பண்ணிருக்கோம். ஸோ இதுல இன்னும் சில அப்டேட்ஸ்கள் பண்ண இருக்கு. ஸோ நான் இதுல பண்ணல. இன்னும் நிறைய அப்டேட்ஸ் புதுசா வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் நாங்க இதுல அப்டேட் பண்ணுவோம். உங்களுக்கு டைம் டேபிள் எல்லாமே வந்து சென்ட் பண்ணுவோம். இதுதான் எங்களோட கான்டாக்ட் நம்பர். நீங்க வாட்ஸ்அப்ல வந்து எங்களுக்கு ஒரு மெசேஜை சென்ட் பண்ணுங்க. இந்தியனா இருந்தீங்கன்னா அந்த 0க்கு பதிலா +94 போட்டு நீங்க அங்கால 76 ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்ரீலங்கன்டா தேவையில்லை. இந்தியனா இருந்து நீங்க கண்டெக்ட் பண்ண போறீங்க வாட்ஸ்அப்ல இருந்தா இந்த 0க்கு பதிலா +94 போட்டீங்கன்னா சரி. அதாவது ஃபர்ஸ்ட்டுக்கு இருக்கிற 0க்கு முன்னாடி மட்டும். ஸோ மற்ற எல்லாம் அப்படியே வரும். இந்த முதலாவது 0க்கு முன்னாடி அதுக்கு பதிலா நீங்க +94 போட்டு 76 000 7822 அப்படின்ட்டு வரும். ஸோ இதுல பேமெண்ட் வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்தியன்ஸுக்கு வந்து 2500 இந்தியன் ருப்பியில, ஸ்ரீலங்கன் ருப்பியில வந்து 6000 வரும். நீங்க பேமெண்ட் பண்ணலாம். இன்ஸ்டால்மெண்ட்டும் அவைலபிளா இருக்குது. நீங்க எங்கட இந்த நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணீங்கன்னா எங்கட கஸ்டமர் சப்போர்ட் டீம் உங்களுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் தரும். கிளாஸ்ல எல்லா விதமான டீட்டெயில்ஸும் நீங்க அவங்கள கண்டெக்ட் பண்ணி கழிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நீங்க எவ்வளவு ஏர்லியா வந்து ரெஜிஸ்டர் பண்றீங்களோ அவ்வளவுக்கு ஏர்லியா வந்து நீங்க உங்களோட சீட்டை கன்ஃபார்ம் பண்ணலாம். என்ற ஆல்ரெடி வந்து 20 சீட்ஸை தான் நாங்க ஒவ்வொரு பேட்சுக்கும் ஃபிக்ஸ் பண்றோம் நாங்க. ஸோ அதை விட நிறைய பேர் எடுத்தோம்னா எங்களால மேனேஜ் பண்ண இயலாது. அதோட அவங்களுக்கான ஓர்டர்ஸை வந்து எங்களாலையும் எடுத்து கொடுக்க இயலாது. அப்ப 20 ஸ்டூடெண்ட்ஸ்ன்றது லிமிட்டடா நாங்க எப்பயுமே ஃபிக்ஸடா வச்சிருக்கோம். நாங்க இவ்வளவு காலமா அதைத்தான் இந்த பேட்சுக்கு நாங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். அப்ப ஏர்லியா நீங்க உங்களோட சீட்ஸை வந்து ரெஜிஸ்டர் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி கொள்ளுங்க. ஓகே. இதை விட ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா நீங்க உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ் டைம் தரேன். நீங்க உங்களோட டவுட்ஸை கேட்டுக்கொள்ளலாம். 5 மினிட்ஸ் இல்ல 2 மினிட்ஸ் டைம் தரேன். கொஞ்சம் லேட் ஆயிட்டுது. உங்களோட டவுட்ஸை நீங்க வந்து சாட் பாக்ஸ்ல கேட்டுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்க என்ன டொமைன்? டொமைன் மீன் பிரதர் விளங்க இல்லை என்னண்டு. அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ணி எப்படி ஆர்டர் எடுக்கிறது? அக்கௌண்ட்டை நீங்க ஆக்டிவ் பண்ணின பிறகு நிறைய ப்ராசஸ் இருக்கு சார். ஒரே நாள்லயே நீங்க ஆர்டர்ஸ் எல்லாம் ஃபினிஷ் பண்ணி எடுக்கிறது கேளாது. அது ஒரு பெரிய ப்ராசஸ். ஜஸ்ட் ஒரு நீங்க ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ற மாதிரி தான். இமெயிலை கிரியேட் பண்ணி அதுக்கான அக்கௌண்ட் ப்ரொஃபைல் டிஸ்கிரிப்ஷன் அது இதெல்லாம் நிறைய இருக்கு. அது ஃபுல் கோர்ஸ்லயும் நாங்க வந்து அதை டீச் பண்ணுவோம். கிளைண்ட்ஸ் வந்து நீங்க தேட தேவையில்லை. உங்களோட ஒர்க்கை பார்த்து கிளைண்ட்ஸே உங்களை வந்து கண்டெக்ட் பண்ணுவாங்க பிரதர். 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல நாங்க கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு என்னடா 3 அக்கௌண்ட் இருக்கு. 3 அக்கௌண்ட்ல ஒரு அக்கௌண்ட் தான் நான் சொன்ன லெவல் 2ல இருக்குது. ஸோ மற்ற அக்கௌண்ட் லெவல் 1ல இருக்குது. கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 8000 கிட்ட 8000 ரேஞ்சில் நான் ஏர்ன் பண்ணியிருப்பேன். டாலர்ஸ் இல்லை நான் சொல்றேன். நான் வந்து ஃபுல் டைமா பண்ணல. ஸோ நம்ம வந்து பார்ட் டைமா தான் இப்போ பண்ணி கொண்டிருக்கேன்.
நான் வந்து வீடியோ எடிட்டிங் செய்யறேன் பிரதர். உடமையிலே நாங்க வந்து இன்னும் ட்ரை பண்ணல. டோட்டலி டோட்டலி வரும் பிரதர், 10,000 மேல வரும் பிரதர்.